இந்த பேரவைக்கு வந்திருக்கும் தலைப்பு வலைத்தளங்களும் சமூக ஊடகங்களும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு தடையா துணையா? தீர்ப்பு வழங்க எங்கள் பாண்டிய நாட்டு நடுவர். இவர் பேச்சிலே சிக்கனத்தை அறியாதவர், சிக்கினவரை சிரிப்பில் சொக்க வைப்பவர், தூக்கத்திலும் கடமை மறக்காதவர், கடுகடுத்து அவரை பார்த்ததில்லை, சிடுசிடுத்து அவரை அறிந்ததில்லை, விடுவிடு என்று வேகம் காட்டி குடுகுடு என்று ஓடும் இளைஞர். மதுரை மாநகரில் இவர் பிறப்பு. தமிழார்வத்தால் மதுரை தியாகராசர் கல்லூரியில் முதுகலை படிப்பு. 1961 முதல் 1991 வரை மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் 30 ஆண்டுகள் பேராசிரியர் பொறுப்பு. இவரிடம் வற்றாமல் இருப்பது சிரிப்பு, அதுவே சிறப்பு. 2000ஆவது ஆண்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் வழங்கிய முத்தமிழ் பேரறிஞர் விருது, தமிழறிஞர், இயல்கலை அறிஞர் போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். பரிமேலழகர் உரையெடுத்து கொடுத்த திருக்குறளோ படித்தவருக்கு மட்டுமே புரிந்தது. பரிமேலழகர் உரையெடுத்து கொடுத்த திருக்குறளோ படித்தவருக்கு மட்டுமே பிடித்தது. ஆனால் சன் தொலைக்காட்சியில் நீங்கள் வாசித்த திருக்குறளோ படிக்காத பாமரனையும் ரசிக்க வைத்தது. மறு ஒளிபரப்பு செய்யப்பட்ட உமது பட்டிமன்றத்தை பார்த்துவிட்டு தன் தாயிடம் ஒரு குழந்தை கேட்டது, என்ன பண்டிகை இன்று என்று. சின்ன திரையில் கால் பதித்து முத்திரை பதித்த இவர் வண்ணத் திரையிலும் தன் முகத்தை பதிவு செய்துள்ளார். அங்கவை சங்கவை. அங்கவை சங்கவை இருவரையும் நீங்கள் அறிமுகப்படுத்தாவிட்டால் பாரியின் மகள்களை மறந்தே போயிருப்போம். ஊடகங்கள் இவர் பின்னால் ஓடுமே தவிர ஊடகங்களை பார்த்து இவர் ஓடியதில்லை. எங்கள் அனைவரின் இதய சிம்மாசனத்தில் சிறை வைக்கப்பட்டிருப்பதால் இன்று மட்டுமல்ல என்றுமே நீங்கள் விடுவிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் விரும்பிய தீர்ப்பை விருப்பம் போல் சொல்லலாம். நாடறிந்த பேச்சாளர், நானிலம் போற்றும் நடுவர் எங்கள் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நெஞ்சம் நெகிழ்கிறேன். மல்லிகை பூவிற்கு விளம்பரம் தேவையில்லை. ரோஜாவை என்ன பெயர் சொல்லி அழைத்தாலும் மணக்கத்தானே செய்யும். எங்கள் ராஜாவும் அப்படித்தான். அமெரிக்கன் கல்லூரியில் வணிகவியல் படித்தவர், காமராசர் பல்கலைக்கழகத்தில் மக்கள் தகவலியலில் முதுகலை முடித்தவர். இந்த தலைப்பில் பேச நீங்கள்தான் மிகவும் பொருத்தமானவர். மக்கள் பேச்சாளர், வர்ணனையாளர், எழுத்தாளர், மதுரை யுனைடெட் வங்கியின் உயர் அதிகாரி. 2007இல் திரைப்படத்துறையில் கால் பதித்த இவர் சென்ற ஆண்டு வரை 14 திரைப்படங்களில் முகத்தை மட்டும் காட்டிச் செல்லவில்லை, முகவரியையும் கொடுத்து வருகின்றார். திரைப்படங்களில் அழகான பெண்களுக்கு மட்டுமே அப்பாவாக நடிப்பதால் இளைஞர்களின் பேராதரவை பெற்றவர். குடும்ப சிக்கலை கூட்டத்தில் போட்டுடைத்து குற்றங்களை நினைத்து பார்க்க செய்வதால் இல்லத்தரசிகளின் இதய வாசலில் இவருக்கு என்றும் இடம் உண்டு. முகவரி கொடுத்த பெற்றோருக்கு முதியோர் இல்லங்களில் இடம் வாங்கி கொடுக்கும் பிள்ளைகளின் மீது உமது வார்த்தை அம்புகள் தாக்குதல் நடத்தும் போது காயத்திற்கு மருந்து தடவிக்கொள்ளும் முதியவர்களின் ஆதரவோ
உமக்கு சற்று அதிகமாகவே உண்டு. இளையோர் முதல் முதியவர் வரை எங்கள் இதயங்களில் நீங்கள் உதிராத ரோஜா. அன்பிற்குரிய பட்டிமன்ற ராஜா திரு எஸ் ராஜா அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். பாட்டுப்புலவன் பாரதியின் பாட்டென்றால் பார் அதிரும் வெடிகுண்டாச்சு. பாட்டுப்புலவன் பாரதியின் பாட்டென்றால் பார் அதிரும் வெடிகுண்டாச்சு. பேச்சுக்குயில் பாரதியின் பேச்சென்றால் கார் இருளும் வெளிச்சமாச்சு. உமது தந்தை ஒரு தீர்க்கதரிசிதான். பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ற பொறியியல் படிப்பை விருப்பத்தோடு நீங்கள் படித்தாலும் பாரதி என்று அவர் சூட்டிய பெயர்தான் தமிழ் இலக்கியத்தை விடாமல் படித்து வருகிறது. உம்மை விழாமல் மேடைக்கு அழைத்து வருகிறது. மொழி அறிவியலுக்கு அந்நியமில்லை, அறிவியல் மொழியை அழித்து விடுவதும் இல்லை என்ற உண்மையை உலகம் இனிமேலாவது புரிந்து கொள்ளட்டும். அக்னி சிறகுகளாய் பிறக்கும் உமது பேச்சிலிருந்து பீனிக்ஸ் பறவைகள் கூட இறை தேடிக் கொள்கின்றன. அவ்வப்போது உமது வார்த்தை விளையாட்டில் சிக்கிக் கொள்வது பட்டிமன்ற ராஜா மட்டுமல்ல, எங்கள் பட்டி தொட்டி ராஜாக்களும் தான். 2007ஆம் ஆண்டு சாதனையாளர்களில் ராஜீவ் மூப்பனார் விருது, 2010இல் நகைச்சுவை கழகம் வழங்கிய சிறந்த பேச்சாளர் விருது, 2011இல் ஸ்ரீராம் குரூப் நிறுவனம் வழங்கிய பாரதி கலை இலக்கிய விருது, இன்னும் தொடர்ந்து உமது கரம் சேர விருதுகள் காத்துக் கொண்டிருக்கின்றன. சன் தொலைக்காட்சியில் மகளிர் பஞ்சாயத்து நடத்தும் பெண் நாட்டாமை, கல்கியில் சிறுகதைகள் பல தொடர்ந்து எழுதி வருபவர், தினமணியில் ஊக்குவிக்கும் நம்பிக்கை தொடர்களை எழுதி வருபவர், ஆனந்த விகடனில் இவர் எழுதிய நீ நதிபோல் ஓடிக்கொண்டிரு நூலாகவும் வெளிவந்துள்ளது. நீங்களும் நதிபோல் என்றும் ஓடிக்கொண்டிருக்க எங்கள் கல்லூரி வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்று மகிழ்கிறது. திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களே, வருக வருக. இமை காக்கும் கண் திறந்து மூடும், இதழ் காக்கும் வாயும் அப்படித்தான். எது காக்கும் என பார்க்கும் காது யார் எது போட்டாலும் வாங்கிக் கொள்ளும். இரு காது வைத்த பயன் இன்று அறிவீர், வலிக்காது இவர்கள் தரும் பேச்சாளர்கள் திரு சேஷாத்ரி அவர்களையும் திரு அருள் பிரகாஷ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். சித்திரம் தீட்டும் நீங்கள் விசித்திர சரித்திரம் படைப்பீர்கள். பேச்சிலே காட்டும் திறன் மூச்சிலும் நிலைத்திருக்கும். பள்ளிக்கூட்டிலே பெற்ற பயிற்சி வீட்டிலே நாட்டிலே நடமாடட்டும். ஊடகங்களுக்கு உயிர் கொடுப்பதே உங்கள் தலைமுறைதான். காலம் காத்து கொண்டிருக்கிறது. உறக்கச் சொல்லுங்கள் உண்மை நிலவரத்தை. சன்பீம் பள்ளியின் மாணவர் செல்வன் நிதின் அவர்களையும் மாணவி செல்வி சுபலட்சுமி அவர்களையும் கல்லூரி வரவேற்று மகிழ்கிறது. வெள்ளை மையால் அறிவு புரட்சியை ஆற்றலுடன் நடத்தி கொண்டிருக்கும் எம் கல்லூரியின் அனைத்து துறை பேராசிரியர் பெருந்தகைகள், ஒற்றுமையாய் ஓடி வந்து ஒத்துழைப்பு தருகின்ற அலுவலக நண்பர்கள், செய்திகளை நாடியது போல் தேடி வந்து கொடுக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், எங்களுடன் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க நாடி வந்திருக்கும் விருந்தினர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் கல்லூரி வருக வருக என்று நெஞ்சம் நெகிழ்ந்து வரவேற்கிறது. இப்போது முதல்ல பிள்ளைகள் என்ன சொல்றாங்க இது பற்றி, நம்முடைய பிள்ளைகள் இந்த தலைமுறை இருக்கே, இந்த தலைமுறை என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பேச போகிறீர்கள். அதுதான் விஷயம். அதனால பேசுவது ஒரு பள்ளியிலிருந்து வரக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம். ஆனாலும் உங்களுடைய அதிகாரபூர்வமான ஒரு சார்பாளராக அவங்க வந்து நிற்கிறாங்க.
அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பேச வேண்டிய இடத்துல உங்கள் சார்பாளராக 2 பேர் வந்து பேசுறாங்க. அதனால உங்களுடைய ஆதரவு, அது சரியோ தவறோ அது வேற விஷயம். ஆனா உங்களுடைய ஆதரவு முழுமையும் அந்த இளம் பிள்ளைகளுக்கு, ஏன்னா வளர்கிற இந்த நாற்றுக்களுக்கு நீங்கள் ஊற்றுகிற தண்ணீர் இருக்கு பாருங்க, அதுதான் நாளைய விளைச்சலுக்கு மிகப்பெரிய முக்கியம் காரணம் என்பதனால அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி, தேர்தல் வரப்போறது என்பதனால முன்னதாகவே ஆதரிக்கிறதுக்கு சொல்லி நான் முதலில் செல்வி சுபலட்சுமியை அழைத்து தடையே என்று சொல்லுகிறார்கள். பாபா, இந்த இனிய திருநாளில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இணையதளத்தாலையும் சமூக வலைத்தளத்தாலையும் சமூகம் எந்த பாதையில போகுதுன்னு இவங்களுக்கு தெரியுமா? இந்த 3 பேரும் சமூக வலைத்தளங்களால மாணவர்களோட வளர்ச்சிக்கு துணையேன்னு பேச வந்திருக்காங்க. ஆனா அவங்க துணைன்னு பேச வந்தாலும் நாங்க தடந்தாயா பேசுவோம். நடுவர் அவர்களே, முன்னாலலாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டென்ஷனோட புரட்டின புக்கியே 4 தடவை புரட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? புக்கை திறக்கிறாங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக்கை திறந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. என்னன்னு தெரியுமா ஐயா? ஐ எம் கோயிங் டு ரைட் த பப்ளிக் எக்ஸாம். இது தேவையா? அதுக்கப்புறம் அதுக்கு எத்தனை லைக் வேற வந்திருக்குன்னு போய் பார்ப்பாங்க பாருங்க. நாளைக்கு வர கொஸ்டின் பேப்பரை விட ஃபேஸ்புக்ல வர லைக்குக்கு தானே ஆர்வம் அதிகமா இருக்கு. நடுவர் அவர்களே, முன்னாலலாம் பப்ளிக் எக்ஸாம் வந்தா மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு டென்ஷனோட புரட்டின புக்கியே 4 தடவை புரட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? புக்கை திறக்கிறாங்களோ இல்லையோ, ஃபேஸ்புக்கை திறந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. என்னன்னு தெரியுமா ஐயா? ஐ எம் கோயிங் டு ரைட் த பப்ளிக் எக்ஸாம். இது தேவையா? அதுக்கப்புறம் அதுக்கு எத்தனை லைக் வேற வந்திருக்குன்னு போய் பார்ப்பாங்க பாருங்க. நாளைக்கு வர கொஸ்டின் பேப்பரை விட ஃபேஸ்புக்ல வர லைக்குக்கு தானே ஆர்வம் அதிகமா இருக்கு. இது எப்படி ஐயா மாணவர்களோட வளர்ச்சிக்கு துணையா இருக்கும்? தடையா தானே இருக்கும். அப்புறம் நம்ம பசங்க இருப்பாங்க, படிக்கிற மாதிரி இருப்பாங்க. சரி இல்லைங்க, படிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அம்மா வந்து கொஞ்சம் கரண்ட் பில் கட்டிட்டு வாடான்னுவாங்க. போம்மா, உனக்கு வேற வேலையே இல்லைன்னுவோம். ஆனா இல்லடா, இன்னைக்கு தான் கடைசி நாள், போய் கட்டிட்டு வந்துருன்னுவாங்க. சரி வேணா நான் நெட்லயே கட்டுறேன்னுவாங்க. ஆனா ஓடி ஆடி வேலை செஞ்சாதானே உடம்பு நல்லா இருக்கும். இப்பவே இப்படி சொன்னோம்னா சோம்பேறித்தனம் தானே வருது. அப்புறம் 35 வயசுல கை வலிக்குதுன்றான், கால் வலிக்குதுன்றான், 10க்கு தலை வலிக்குதுன்றான், இன்னும் கொஞ்சம் மேல போனா சுகர் வேற வருதுன்றான். இதுலயே தெரியலையா நம்ம மாணவர்கள் எப்படி சோம்பேறி ஆறாங்கன்னு? அப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கும் ட்விட்டருக்கும் வரலாம். ஃபேஸ்புக் ட்விட்டர்லேயே மாணவர்கள் இருக்கிறதுனால பாதி பேர் படிப்பையே மறந்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு படிப்பு மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்பெல்லாம் 1 GB 3G டேட்டா விலை தெரியுது, ஆனால் 1 கிலோ தக்காளி விலை தெரிய மாட்டேங்குதே. இதிலே தெரியலையா நம்ம மாணவர்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு? இப்ப சொல்லுங்க, 99% மாணவ சமுதாயமும் நிலைய சமுதாயமும் ஃபேஸ்புக்கால தானே வீரா போறாங்க. இதை எப்படி ஐயா எதிரணியினர் மறுப்பாங்க? இல்ல அவங்களால மறுக்க தான் முடியுமா? இல்ல அவங்களுக்கு மறுக்க தான் தைரியம் இருக்கா? அப்புறம் ஒரு பையன் என்ன பண்றான், போன்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கான். ரொம்ப ஜாலியாவே பேசிட்டு இருக்காங்க. போடா வாடான்னு பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, என்னடா யார்கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க? இல்லம்மா, எங்க சார் தான் போன் பண்ணார். ஏன்டா சார மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கே, ஒரு மரியாதை வேணா மேடம். மா, அவர் என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு மான்றான். இதுலயே தெரியலையா ஒரு மாணவரோட ஆசிரியரோட உறவு ஃபேஸ்புக்கால எப்படி கெட்டு போயிருக்குன்னு? அப்புறம்
இணையதளத்துல இல்லாத கருத்தே இல்லையாமா, எல்லா கருத்தும் குவிந்து கிடக்குதாம்ல, குவிந்து. ஆனா அந்த கருத்தெல்லாம் எங்க முனிவரும் சித்தரும் புலவரும் எழுதின புக்கில் இருந்து சுட்டதுன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்குதான் எங்க சித்தர் அப்பவே சொல்லியிருக்காங்க, பிண்டம் போல் ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அந்த கண்டுபிடிப்பு மனிதனை ஆட்டுவிக்கும்னு. இன்னைக்கு ஃபேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் நாங்க மாட்டிக்கிட்டு நாங்க படுற பாடு இருக்கே, ஐயோ அப்பப்பா சொல்லவே முடியலங்க. காலங்கெட்டு போயிருக்கு நடுவர் அவர்களே, காலங்கெட்டு போயிருக்கு. போனை எடுத்தா என்ன நோன்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் அசினு த்ரிஷான போட்டோவை போட்டு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிறானுங்க. கடைசியில தான் தெரியுது என்னன்னு, இவனும் அவனும் ஒரே குட்டையில விழுந்தா மட்டைங்கன்னு. இப்படி கண்ட விளம்பரங்கள்லாம் நெட்ல வரதை பார்த்துட்டு தானே எத்தனை மாணவர்களோட மனசு சிதறி போகுது. இந்த மாதிரி ஆட்களால தானே பல பெண்கள் ஏமாந்து போறாங்க, அவங்க போட்டோவே அனுப்புறாங்க. இப்படி அவங்க அதை மார்பிங் முறை மூலமா அவங்கள சித்தரிச்சு அசிங்கப்படுத்தி அவங்கள மிரட்டி பணம் பறிச்சு இன்னைக்கு பல பெண்கள் தற்கொலையில தானே வந்து அவங்களோட வாழ்க்கை முடியுது. இப்படி பல பெண்களோட வாழ்க்கை சின்ன பின்னமா ஆகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் தானே. இது எப்படி ஐயா எதிரணியினர் மறுப்பாங்க? அப்புறம் ஏற்கனவே நொந்து போனவன் தான் போய் வெப்சைட்ல வேலை தேடும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, வெப்சைட்லயே பொய்யான விளம்பரத்தை போட்டு இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் தங்களோட பணத்தை பறி கொடுத்துட்டு நடு தெருவில் நிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த வெப்சைட்ல வர போலியான விளம்பரம் தானே. இதெல்லாம் எங்களை மாதிரி இருக்கிற வேலையில்லா பட்டதாரி விஐபிஸ் மட்டும்தாயா தெரியும். அப்புறம் வாட்ஸ்அப்க்கு வருவோம். உட்காந்தா ஒரு செல்ஃபி, நின்னா ஒரு செல்ஃபி, தூங்கினா ஒரு செல்ஃபி, பத்தாவதுக்கு ஸ்டேட்டஸ் வரையும். ஆனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட தெரிஞ்ச நம்மளுக்கு குடும்ப ஸ்டேட்டஸ் பார்க்க தெரிய மாட்டேங்குது. இதுல இருந்தே தெரியலையா? கடைசியா ஒரே ஒரு உண்மை சம்பவம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரு டெல்லியை சேர்ந்த ஒரு மாணவன் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறான். அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிக்குது. ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறாங்க. நாளடைவில் அது காதலா வளருது. அந்த பையன் அந்த பொண்ணை டெல்லிக்கு வர சொல்றான். அந்த பொண்ணு அவனை நம்பி போகுது. அங்க தன்னோட 3 நண்பர்களோட சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி சீரழிக்கிறான். அந்த பொண்ணை ஒரு குப்பை தொட்டியில ரோட்ல போடுற குப்பை மாதிரி தூக்கி வீசி எறிஞ்சிட்டு போறான். இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு என்னமா இருக்கு தெரியுமா? இப்படி பல பெண்களோட வாழ்க்கை அழியுதுன்னா இன்னைக்கு இளைஞர்கள் ஃபேஸ்புக்கை தப்பா பயன்படுத்த மட்டும்தான் காரணம். ஆகவே இளைஞர்களே, கடைசியாக இன்றும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். பெற்றோர்களின் கனவு என்ன தெரியுமா? நம் பிள்ளைகள் நல்ல பள்ளியில் படிப்பார்களா, நல்ல கல்லூரியில் படிப்பார்களா, நல்ல மதிப்பெண் பெறுவார்களா, நல்ல வேலையில் சேருவார்களா, நல்ல பெண் திருமணம் அமையுமா, இப்படி ஒவ்வொன்றிலும் நல்லது 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 என்று நமக்கு நல்லதாகவே யோசிக்கும் இவர்களுக்கு நாம் அவர்கள் கனவை எப்படி நினைவாக்கி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஃபேஸ்புக்கில் வீணாக கடலை போட்டுதான் கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு மாணவனும் இங்கு இருக்கிறவர்கள் சிந்தித்து பாருங்கள். நாமும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஒழுங்காய் ஃபேஸ்புக்கை நோண்டாமல் படித்திருந்தால் இன்று நாமும் ஒரு டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், அரசு அதிகாரியாக வந்திருக்கலாமே. ஆனால் BA, BM, M என்ற துறைகள் எந்த துறையும் கேவலம் இல்லை. சுவர்கள் இருந்தால் சித்திரம் வரைய முடியும். இன்று அப்துல் ஹக்கீம் கல்லூரி உங்களுக்கு சுவராக இருக்கிறது. அதில் நீங்கள் சித்திரம் வரையுங்கள். எந்த துறையிலும் நீங்கள் சித்திரம் வரையலாம். உங்கள் புகழை அப்துல் ஹக்கீம் கல்லூரி மேலோங்க செய்யும். ஆகவே இனியதொரு தீர்ப்பு தடையே என்று நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ அப்பப்பா அப்படின்னு அது சொன்ன அந்த வேதத்தை பார்த்ததும் என்னடா இந்த பொண்ணு எப்படிடா இது எவ்வளவு நாசூக்கா செய்திகளை சேகரிச்சு அது சொன்ன முறையை பார்த்தீங்களா? எனக்கு அது சொன்ன முறையை விட நீங்க அதை உள்வாங்கி கைதட்டி கொடுத்தீங்க பாருங்க, அந்த பொண்ணை விட நீங்க ஒசந்துட்டீங்க. ஏன்னா
அது பேச 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 பல இடங்களில் நம்மையே அது ஒரு குத்தி உண்மைதானே? பல இடங்கள் அது குத்துது. என்ன செய்கிறோம் அப்படின்றத, வீட்டில் பிள்ளைகள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு குத்தி சொல்லுது. ஆனால் உண்மை கசந்தாலும் கூட அதை வாங்கிக் கொள்கிற திராணியும் தெம்பும் உங்களுக்கு இருந்திருக்க பார்த்தீங்களா? அதுதான் விமர்சனத்தை வாங்குகிற பெருந்தன்மை. அது ரொம்ப பெருசா நீங்க உற்சாகம் கொடுத்து சுபலட்சுமியுடைய பேச்சை உயரத்துக்கு தூக்கிட்டீங்க. ரொம்ப அருமையா பேசியிருக்கு, ரொம்ப நல்லா கனகச்சிதமா. சும்மா அதுக்கு பாருங்களேன், டெல்லி வரைக்கும் பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு போய் அந்த கழுதை ஓடி இருக்கு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும்ல, ஏன்டா முட்டா போயில என்ன அங்க வர சொல்றே, வாடா நாயை இங்கன்னு அது கூப்பிட்டு இருக்க வேண்டாம், கூப்பிட்டுருக்கணும்ல, அதெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனா இது இங்க இருந்து இடம் எடுத்து இன்னும் அந்த பழமை வாதத்துக்குள்ள ஊறி கிடக்கிற புத்தி அது போய் குப்பை தொட்டியில கிடந்திருக்கு அப்படின்னா சங்கடமா தானே இருக்கு. அதெல்லாம் அருமையா சில செய்திகளை தொகுத்து பிரமாதம் பண்ணி பிடிச்சி இதை கேட்டுட்டு இந்த பக்கத்தில் தம்பி ஆமாம் நம்ம நித்தின் நிலைமை, அவருக்கு நிலைமை சிக்கல் தான். அது டெல்லி வரை கூட்டிட்டு போய் ஜெயிச்சிருச்சு. தம்பி என்ன செய்ய போறாரோ? வாங்க நிதின், பதில் சொல்லி பழக்கம் இல்லாம போச்சையா. நீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா? இருக்கு 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 இருக்கு. அதில் நீங்க வாட்ஸ்அப்பும் வச்சிருக்கீங்க. இன்னொரு முக்கியமான கேள்விங்கய்யா, நீங்க நல்லவரா கெட்டவரா? அத நான் சொல்ல முடியாது, நீதாயா சொல்லணும். ஐயா நீங்க நல்லவர்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்போ நீங்க வாட்ஸ்அப் இணையதளத்தையும் நல்ல விஷயத்தை தானே பயன்படுத்துவீங்க. அருமை. அவ்வளவுதான், பட்டிமன்றம் முடிஞ்சது. இதுக்கு எதுக்கு அங்க 3 பேர் தடைன்னு பேச உட்காந்துருக்காங்க? கிளம்பி போக சொல்லுங்க, அவங்க கிளம்பி போக சொல்லுங்க. ஒரு மொழி கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. முன்னால என்ன பண்ணுவோம், அந்த மொழி தெரிஞ்ச வாதியார் கிட்ட டியூஷன் போவோம் இல்லையா? அதுக்கு அந்த வாதியாருக்கு மாசம் மாசம் ஃபீஸ் வேற கட்டணும். இப்போ 2016 காலம் மாறி போச்சு. யாரு வாதியார் வீட்டுக்கெல்லாம் போய் டியூஷன் கத்துக்கிறது? எங்களுக்கு யூடியூப் இருக்கு. வாத்தியாரை வீட்டுக்கு வர சொல்லியா? அந்த வாத்தியார் கிட்ட போனா ஒரே மொழி தான் கத்துக்க முடியும். ஆனா நாங்க வீட்டுல இருந்தா எல்லா மொழியும் கத்துக்குவோம்ல, அதுவும் ஃப்ரீயா. இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் இந்த யூடியூபால பயனடைஞ்சிருக்காங்க. ரோபோட்டிக்ஸ்லயும் பயோடெக்னாலஜிலயும் மாணவன் சாதிக்கிறான்னா அது காரணம் என்ன? இந்த இணையதளம் தானே. மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் முறை தானே உதவுது. சைக்கிள் இல்லாம தான் வாழ முடியுமா, பஸ் இல்லாம தான் வாழ முடியுமா, ட்ரெயின் இல்லாம தான் வாழ முடியுமா? அதே மாதிரி தான் இணையதளமும் சமூக வலைத்தளமும் இல்லாம மக்களால வாழ முடியாது. இந்த எதிரணியில ஒரு 3 பேர் உட்காந்துருக்காங்களே தடைன்னு பேசுறதுக்கு, அவங்களே சில முக்கியமான பாயிண்ட்ங்கெல்லாம் எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேற எங்க இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க, இணையதளத்துல இருந்தா எடுத்திருப்பாங்க. எல்லாம் அங்க இருந்து உருவுறதுதான். இணையதளத்தோட தீமை என்னன்னு இணையதளத்திலே போய் தேடுறாங்க. என்ன ஒரு நகைச்சுவைன்னு பாத்தீங்களா? இப்போ தனியா ரூம் எடுத்து படிக்கிற பசங்க சமையல் செய்யறத எதை பார்த்து? யூடியூபை பார்த்து தானே. இதை எதிரணியால மறுக்க முடியுமா? நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பார்த்தாங்கய்யா. முன்னெல்லாம் போட்டோல அழகா தெரிஞ்சா என்ன சோப் யூஸ் பண்றேன்னு கேக்குறான். ஆனா இப்பெல்லாம் போட்டோல அழகா தெரிஞ்சா என்ன ஆப் யூஸ் பண்றேன்னு கேக்குறான்.
ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் போட்டோ எடிட் பண்ணி தான் போடுறோம். பசங்களை விட இப்பெல்லாம் பொண்ணுங்க தான் போட்டோ எடிட் பண்ணி போடுறாங்க. நான் சொல்றேன், நீங்க ஃபேர் அண்ட் லவ்லிக்கும் ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம்க்கும் காசு செலவு பண்ணவே தேவையில்லைங்க. உங்ககிட்ட ஒரு எடிட்டர் ஆப் இருந்தா போதும். விஜய் மாதிரி அஜித் மாதிரி மாறலாங்க. இந்த லைப்ரரியில கிடைக்காத புக்கு கூட இப்பெல்லாம் அமேசான்ல கிடைக்குது. ஒரு புக்கோட ஸ்டார்டிங் ரேட் 1000 ரூபாய் இல்லையா? நான் கேட்கிறேன், உங்களை யார் 1000 ரூபாய் கொடுத்து புக் வாங்க சொல்றது? உங்க வீட்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதுங்க, நீங்க எல்லா புக்கையும் ஃப்ரீயா படிக்கலாம். நம்மளுக்கு இது எப்படி உதவுதுன்னு பாத்தீங்களா? இந்த எதிரில இருந்து வந்து சொன்னாங்க, நாங்க அசின் போட்டோ வைக்கிறோம், த்ரிஷா போட்டோ வைக்கிறோம். அதுல என்ன தப்பு இருக்கு? எங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் போட்டோவை நாங்க ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கிறோம். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இந்த எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நைட்டு நம்ம பயல்களுக்கு தூக்கமே வராது. அடுத்த நாள் முன்னெல்லாம் நியூஸ் பேப்பருக்காக காத்திருப்பான் ரிசல்ட் பார்க்கறதுக்கு. ஆனா இப்ப பையன் வீட்ல கம்ப்யூட்டர்ல ரிசல்ட் பாத்துறாங்க. அட கம்ப்யூட்டர் விடுங்க, இப்பெல்லாம் ஸ்மார்ட் போன்லயே ரிசல்ட் பாத்துறான். கவர்மெண்டே இந்த முக்கியமான சர்க்குலர்லாம் நெட்ல தான் விடுறாங்க. கவர்மெண்ட்டுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த இணையதளமும் சமூக வலைத்தளமும் நம்மளுக்கு துணை தான் நிக்குதுன்னு. பாவம் எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியல. அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம். எங்க டெல்லிக்கே விட்டுறதா? இவ்வளவு ஏன் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மெடிக்கல் கவுன்சிலிங் கூட இப்ப நெட்ல தான் நடத்துறான். இந்த வேலையில்லா பட்டதாரி படத்தை பத்தி சொன்னாங்க. அந்த விஐபிங்க எப்படி ஒண்ணு கூட்டினாங்க? பேஸ்புக்கால மட்டும்தான் ஒண்ணு கூடுறாங்க. இணையதளத்தால எத்தனை மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு பாருங்க. அந்த காலத்துல 3 வேலை தான் பார்ப்பாங்க. ஒருத்தர் டீச்சர் வேலைக்கு போயிடுவாங்க, இல்லாட்டி சில பேர் விவசாயம் பார்க்க போயிடுவாங்க, இல்லாட்டி பிசினஸ் பார்க்க போயிடுவாங்க. ஆனா இந்த இணையதளம் எப்ப வந்துச்சோ எல்லாரும் ஐடி ஃபீல்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். மாசம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. எங்க அப்பா 25 வருஷமா டீச்சரா இருக்காரு. ஆனா பாவம் எங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கஷ்டப்பட்டு லோன் போட்டு ஒரு கார் வாங்கினாரு. ஆனா இந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவன் வேலைக்கு சேர்ந்த ஒரே வருஷத்துல கார் வாங்கிடுறாங்க. அதுவும் என்ன கார் வாங்குறான்னு நினைக்கிறீங்க? பென்ஸ் கார்லாம் வாங்குறான். புறால செய்தி அமைச்ச காலம் எல்லாம் போயிருச்சுங்க. கடிதத்துல செய்தி அமைச்ச காலங்களும் போயிருச்சு. இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல செய்தி பரிமாறான். கடிதத்துக்காக காத்திருந்த காலெல்லாம் மலையேறி போச்சு. வாங்கியே கொடுத்துருக்கான். அத சொல்லியா முக்கியம்? ஐயா, சென்னையில வெள்ளம் வந்துச்சு. ஒரு அம்மா அங்க பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. காப்பாத்த யாருமே இல்ல. ஆனா அவங்க போட்ட ஒரு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ பார்த்த யூனிஸ்ன்ற ஒருத்தர் தன்னுடைய போட்டை எடுத்துட்டு போய் அந்த அம்மாவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தார். அந்த அம்மாக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு. அந்த தம்பதியர் என்ன முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு பிறக்க போற குழந்தைக்கு ஒரு கடவுள் பேரை வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த அம்மா தனக்கு பிறந்த குழந்தைக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? யூனிஸ். நினைச்சு பாருங்க, அந்த நேரத்துல சமூக வலைதளமோ இணையதளமோ இல்லைன்னா அந்த அம்மா இப்ப உயிரோட இருந்திருப்பாங்களா? இல்ல வெள்ளம் வரலைன்னா இது நடந்திருக்குமா? ஒரு உயிரோட மதிப்பு என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்ப எப்படி எதிரணி தடைன்னு சொல்லலாம்? இந்த வெள்ளம் வந்த அப்ப இந்த தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் எப்படி ஒண்ணு கூட்டினான்னு நினைக்கிறீங்க? சமூக வலைத்தளம் மட்டும்தான் ஒண்ணு கூட்டினாங்க. இந்த எதிரணி இருக்கிறவங்க சொன்னாங்க, நாங்க அனுப்புற மெசேஜ் எல்லாம் உணர்ச்சியே இல்ல, இப்பெல்லாம் உணர்ச்சி எல்லாம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்கிறேன், அதுக்கு தான் நம்ம ஆள் என்ன பண்ணிட்டான்? ஸ்டிக்கர்ஸ் இமாட்டிகான்சி கொண்டு வந்துட்டான். நீங்க பாத்தீங்கன்னா சோகமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கரு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கரு, கோபமா இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக்கர், எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் கொண்டு வந்துட்டான். இதுல ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெக்கப்படுறதுக்கு கூட ஒரு ஸ்டிக்கர் கொண்டு வந்துட்டாங்க. 2 கண்ணத்திலையும் ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு அது வெக்கப்படுற ஸ்டிக்கர்னு சொல்றான். அப்போ நாங்க எல்லா மெசேஜ்களையும் உணர்ச்சியோட தானே அனுப்புறோம். இது அவங்களால மறுக்க முடியுமா? முடியாது 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 முடியாது. அவங்க எதிரணி இருக்கிறவங்க சொன்னாங்க, என்னவோ ஆசிரியர் மாணவர் உறவெல்லாம் அந்த ஃபேஸ்புக்கால மாறி போச்சுன்னு.
நான் கேட்கிறேன், இதே சமூகம் தானே 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர் மாணவனை நண்பனா நடத்தணும்னு சொல்லிட்டு போராடினாங்க. இந்த ஃபேஸ்புக் வந்ததால இது மாறுச்சா இல்லையா? அடுத்ததான் இந்த மேட்ரிமோனி வெப்சைட்டை பார்த்துருப்பீங்க. அடுத்ததான் மேட்ரிமோனி வெப்சைட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. அந்த மேட்ரிமோனி வெப்சைட் வந்ததுலேருந்து ஒரு பெரிய வேலை சின்னஸ் ஆயிடுச்சு. அதாங்க கல்யாணம். ஒரு 1000 பொண்ணு பார்க்குறான். அந்த 1000 பொண்ணுலேருந்து ஒரு 100 பேரை செலக்ட் பண்ணுறான். அந்த 100 பேர்லேருந்து ஒரு 10 பேர் எடுத்து அதுலேருந்து ஒன்று எடுத்து அவங்க அப்பா அம்மாட்ட காட்டி அவங்க அப்பா அம்மா போய் அவங்க அப்பா அம்மா பேசி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா கல்யாணம் எவ்வளோ சுலபமாக முடியுதுன்னு? இந்த வெப்சைட்டு நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது, ஆனால் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு தேவைப்படும். கண்ணுடையர் என்பவர் கற்றவர், முகத்திறந்து புண்ணுடையவர் கல்லாதவர் எங்களுக்கு ஒரு பாடல் வருது. ஆனா நம்மால் இது எப்படி மாத்திட்டான்னு பாருங்க. கண்ணுடையர் என்பவர் ஃபேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் உள்ளவர், முகத்திரண்டு புண்ணுடையவர் அவற்றில் இல்லாதவர் சொல்லிட்டான். அடே அப்பா, வள்ளுவரைய விலைக்கு வாங்கிட்டாங்கயா. எம்மொழி மறந்தாருக்கும் வேலை உண்டாம், வேலை இல்லை இணையதளத்தை மறந்தவருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். உங்களுக்கு மேலும் ஏதாவது டீடைல்ஸ் தெரிய விரும்பினா என்னுடைய .com, அதாவது www.denzilnithin.com இணையதளத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். எனவே நடுவர் அவர்களே, நீங்கள் இணையதளமும் சமூக வலைதளமும் மாணவர்களுக்கு துணை நிற்கிறது என்று கூறி மாணவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் என்று நம்பி வாய்ப்பதற்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி. கேட்டீங்களா? செல்வன் நித்தின் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா www.com அதில் தொடர்பு கொள்ளலாம்ட்டார். இன்னும் விஷயம் இருக்கு அவர்கிட்ட. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம் அப்படின்றார். என்னையா அந்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் பார்த்தீங்களா? அதான் அது எங்கே போய் படிக்கணுமோ அங்கே படிக்கணும். என்ன விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? அத்தனை செய்திகளையும் கொண்டு வந்து அவர், நான் சுபலட்சுமி பேசின பிற்பாடு என்னத்தடா அந்த தம்பி பேச போறாரு, கொஞ்சம் பயந்து தான் இருந்தேன். இப்போ உள்ளபடியே என்னைய இவங்கெல்லாம் பேசுற பிற்பாடு நம்ம என்னடா பேச போறோம்னு இப்பதான் பயப்படுறேன் நான். என்ன பேச்சு பேசுறாங்கயா பிள்ளைகள். பெருமைப்படுகிற விதமாக அல்லவா இவங்க பேசியிருக்கிறாங்க. எத்தனை செய்திகள். கல்யாணம் முடிக்கிறதுக்கு இனிமே நம்ம போய் அங்கங்க பார்க்க வேணாம், தட்டலாம். பார்க்கலாம், அப்புறம் கொட்டலாம். எல்லா விஷயம் சொல்லிட்டாரு. நேர போய் முடிச்சிடலாம், சிரமமே இல்லை. ஆனால் பெற்றோர்கிட்ட போய் பெற்றோரை அனுப்பி பேசலாம்னு சொன்னார் பார்த்தீங்களா? அங்கே தான் இவர் நல்ல படிப்பு படிச்சிருக்காருன்னு தெரியுது. பார்த்துட்டு நாங்களே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார்னா நல்ல நிறைய செய்திகளை எந்தெந்த விதமாக வளர்ந்திருக்கு, அது துணையாக நிற்கிறது. எத்தனை வகையா சொல்றாரு பாருங்க. அவர் பாராட்டணும். 2 பிள்ளைகளுக்கும் உள்ளபடியே. ஏன்னா நம்ம பேசுறது என்பதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இது இறங்குமுக கதைகள். ஆனால் ஏறுமுக கதை எப்படி இருக்கிறது என்று பார்க்கிற ஆசை ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? அதில் இந்த வளருகிற தலைமுறை இருக்க, அது எந்திரிச்சு நிற்கிது பாருங்க. அதை பார்க்கிற போது தான் மனசுக்குள்ளே இறைவா உம்முடைய அருட்கரத்திற்கு என்னுடைய நன்றி என்று சொல்ல தோன்றுகிறது. அதை அருமையாக செய்திருக்கிறாங்க. இந்த பிள்ளை அருமையாக செய்திருக்கிறாங்க. முதலில் அவர்களை நான் வாழ்த்தி கொள்ளுகிறேன். அவர்கள் இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சார், இனி தொழில்துறையில் இருக்கிற பிள்ளைகள், அவர் பேசின ஒருபாடு அந்த பக்கத்தில் தம்பி சேஷாத்ரி ரொம்ப துக்கத்தோட கருப்பு சட்டையோடு இருக்கார். அவர் உள்ளம் வெள்ளை உள்ளம். ஆனால் அவர் உடம்புல ஒரு சட்டை போட்டு நான் வருத்தத்தோடு இருக்கிறேன், ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக வந்திருக்காரு.
என்ன சொல்ல போறாரோ இவருக்கு பிறகு அவர் பேசணும். வாங்க சேஷாத்ரி, வாங்க. மதிப்பிற்குரிய நடுவரை அவர்களே, பேச வந்திருக்கும் பேச்சாளர்களே, இந்த கல்லூரியின் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, இங்கே நிறைந்திருக்கும் பெற்றோர்களே, பேராசிரியர்களே, இங்கே நிறைந்திருக்கும் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இறைவனோட படைப்பிலேயே ரொம்பவும் சிறப்பான படைப்பு அப்படின்னு சொன்னால் அது மனித படைப்பு தான். அந்த மனிதனின் வாழ்க்கையிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பருவம் என்று சொன்னால் அது இளமை பருவம் தான். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மாணவ பருவம் தான். மாணவ பருவத்துல தான் எதையும் சாதிக்கலாம், எதையும் மாற்றி வைக்கலாம் அப்படின்ற நெருப்பும் பொறுப்பும் இருக்கும். நீங்களெல்லாம் உங்கள் லட்சியத்தில் வெற்றி பெற உங்களை முதலில் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி. ஐயாவுக்கும் மற்றவங்களுக்கும் வாழ்த்து படிக்கும் போது நீங்களாம் ஒரு சவுண்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா? தண்ணியிலேருந்து மட்டும்தான் கரண்ட் எடுக்க முடியுமா, இல்லை சவுண்ட்லேருந்து எடுக்கலாமான்னு தோணுச்சு எங்களுக்கு. எடுக்கலாம்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன கண்டுபிடிக்கலையா? தமிழ்நாட்டுக்கு இவங்களாம் ரொம்ப தேவையா? இங்கே வந்து தங்கமான மாணவர்களை எல்லாம் பார்க்கின்ற போது தெரியுது, நீங்கள் எல்லாம் தங்கமாக இருப்பதால் தான் இது பொன் விழாவோ அப்படின்னு தோணுகிறது. எனக்கு முன்னாடி பேசிய தம்பி, அவங்களுக்கு முன்னாடி பேசிய தங்கை, ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க. அந்த தம்பிக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காலையில என்ன முதல்ல பார்த்தோடனே ஹாய் அங்கிள் அப்படின்ட்டாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் தலைக்கெல்லாம் டை அடிச்சுட்டு இளமையா வந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அவர் பார்த்தோன்னே ஹை அங்கிள், உங்களை யூடியூப்ல பார்த்திருக்கேன், நல்லா பேசுனீங்க அப்படின்ட்டாரா. இவருக்கு நான் என்ன பதில் சொல்றது இன்னைக்கு? நல்லா பேசினாரு. ஐயா வாட்ஸ்அப் வச்சிருக்காராம், ஐயா நல்லபடியா பயன்படுத்தினா பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சான். இந்த பட்டிமன்ற தலைப்பு என்ன? ஐயா வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துறாருன்னா வச்சிருக்கேன். ஒழுங்கா தலைப்பை படிக்கணும், பரீட்சைக்கு படிக்கிற மாதிரியே வந்துடக்கூடாது. அது சரியான கேள்வி, நல்லா பதில் கொடுத்தையா. எல்லாம் சமையலை வந்து யூடியூப்ல பார்த்துட்டு பண்றாங்களா, சிறப்பா இருக்கான். சமையல் நல்லா இல்லைன்றது எவ்வளவு நாசுக்கா சொல்றாரு பாரு. என்ன சோப்பு போட்டு தேய்ப்பீங்கன்னு கேட்கிற காலம் போயிட்டு என்ன ஆப் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கறாங்களா. உண்மைதான். ஃபேஸ்புக்கில் ஒருத்தனோட ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அதே ஆளை நேரில் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், குறைஞ்சது 6 வித்தியாசமான இருக்கும். இதெல்லாம் ஒரு பொழப்பு. இல்லை, குறைஞ்சது 6 வித்தியாசம் இருக்குமா, இல்லை இன்னும் கூட இருக்குமா? ஆமா, இது சரியில்லை. உண்மைக்கு தான். இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கிட்டீங்கன்னா போதும், புத்தகமே வேண்டாம் அப்படின்னு விளம்பரம் பண்ற. நீங்க என்ன ஏர்டெல்னு வரீங்களா? உணர்ச்சிகள்லாம் வந்து எல்லாத்துக்கும் உணர்ச்சி இல்லைன்னு சொன்னா அதுக்கு என்ன மறுப்பு சொல்லியிருக்காரு மாதிரி. இப்பதான் ஸ்டிக்கர் கண்டுபிடிச்சுமே, ஸ்டிக்கருக்கு உணர்ச்சி இருக்கா? ஸ்டிக்கர் ஒட்டுறதை பத்தி இவர் சொன்னோன்னே எனக்கு வேற ஏதோ ஞாபகம் வருது. நீங்க ஒரு பக்கம் இப்பெல்லாம் மனுஷனுக்கே உணர்ச்சி இல்லைன்னு சொல்றா, நீங்க ஸ்டிக்கருக்கு போயிட்டீங்க. என்ன சொல்றாங்க இவங்க? எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் போன் இருந்தா அது வளர்ச்சி அப்படின்றாங்க, நாங்க அதை வியாதி அப்படின்றோம். இன்னைக்கு அதிகமா மொபைல் போனை பயன்படுத்துற இளைஞர்களோட சாதிக்கும் திறன் 7% குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது. ஒன்றும் இல்லைங்க, ஒரு காலேஜ் போற பையன் காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி சாப்பிட உட்காடுறான். அவங்க அம்மா டிஃபன் வைக்கிறதுக்காக வராங்க. டேய் தட்டை பாடுறா இட்லி வைக்கிறேன் அப்படின்னாங்க. அவன் வாட்ஸ்அப்பையும் நோண்டிட்டு இருக்கான். டேய் தட்டை பாடுறா இட்லி வைக்கணும்னாங்க. அவன் தட்டியை பார்க்கல, வாட்ஸ்அப்பையே பார்த்துட்டு இருக்கான். அவன் தட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் கடைசியா தட்டை பார்க்கறான், தட்டுல இட்லியே இல்லை. சரி அம்மா வச்சு இட்லியை நம்ம சாப்பிட்டுட்டோமோ அப்படின்னு நினைச்சு அவன் எழுந்து போயிட்டான். இதை பார்த்துட்டு இருந்த அவங்க அம்மா கடுப்பாகி அந்த இட்லியை கொண்டு போய் நாய்க்கு போட்டாங்க. அந்த நாய்கிட்ட மொபைல் போன் இல்ல பாருங்க, போட்டோன்னு சாப்பிட்டுருச்சு. இதுல வேடிக்கை என்ன தெரியுங்களா? தொழில்நுட்பம்னா என்னன்னே தெரியாத அந்த சிற்றறிவு ஜீவன் நிம்மதியா சாப்பிடுது. தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்ச மனுஷன் நிம்மதியா சாப்பிட கூட முடியல.
நல்லா பேசினார். இன்டர்நெட் இருக்கு, நாங்க படிக்கிறதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இன்டர்நெட்டை நம்ம படிக்கிறதுக்கா ஏப்பா மனசாட்சியை எல்லாருமே தட்டி பார்க்குறீங்க. தம்பி இந்த பதில் போதுமா உங்களுக்கு? தானே. ஏன்னா இன்டர்நெட்ல தான் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புது படங்கள்லாம் இன்டர்நெட்ல தான் ரிலீஸ் ஆகுது. அது முதல் நாள் நைட்டே டவுன்லோட் பண்ணி பையன் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோமேன்னு ஃபீல் பண்றான். ஏன்னா படம் அவ்வளோ முக்கியம் இருக்கு. ஒரு விஷயத்தை நாமெல்லாம் மறந்துட்டாங்க. படத்துல பார்க்குறவங்க வந்து திரையில வர கதாநாயகன் தான், ஆனால் நீங்கள் எல்லாம் நிஜ வாழ்க்கையின் கதாநாயகன். கையில வச்சிருந்த ஒரு 1000 ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா கூட நீங்க சம்பாதிச்சுக்கலாம், அது நஷ்டம் இல்லை. உங்கள் நேரம் வீணாச்சுன்னு வைங்களேன், அது பெரிய நஷ்டம். அதை பத்தி தான் நாங்க பேசுறோம். சென்னையில வெள்ளம் வந்த போது வாட்ஸ்அப்ல எல்லாரும் சமூக செய்தி செய்தாங்க அப்படின்ற ஒரு வளமான பாயிண்ட் அது. அதை நாங்க மறுக்க விரும்பல, உண்மைதான். அப்போது உதவி செய்த எல்லா இளைஞர்களுக்கும் எங்கள் நன்றிகளும் பாராட்டுகளும். ஆனா பெரும்பாலான நேரத்தில் வாட்ஸ்அப்ல என்ன பண்றீங்க? அந்த சமூக சேவை என்னன்னு சொல்ல முடியுமா உங்களால? அதே தமிழ்நாட்டில் கட்சிகளோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக வாட்ஸ்அப்ல குரூப்ஸ் இருக்கு. நம்ம பையன் அந்த எல்லா குரூப்லயும் மெம்பரா இருக்கான். இன்னும் சொல்ல போனா சில குரூப்ஸ் நடத்துறதே அவன் தான் அட்மினாங்க. நம்ம தலைவர் சொன்னதை மறந்துடாதீங்க. அதிகமா குரூப் ஸ்டடி பண்ற ஆண்களும் அதிகமா குரூப் சாட் பண்ற பெண்களும் நல்ல மார்க் வாங்கினதா சரித்திரமே இல்லை. மேட்ரிமோனி வெப்சைட் வந்தோம்னா கல்யாணம் எல்லாம் இப்படி நடந்துச்சான் என்கிட்டயேவா? இன்னைக்கு அதுல நிறைய புதையுண்ட ரகசியங்கள் நிறைய. அதாவது இன்னைக்கு சராசரியா இளைஞர்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசு பார்த்தீங்கன்னா 30, 33. இந்த லேட் மேரேஜுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி வெப்சைட் தான். ஏன்னா ஒரு இளைஞன் உள்ள போறான்னு வைங்கய்யா, குறைஞ்சது ஒரு 50,000 பொண்ணுங்க போட்டோவான்னு இருக்கு. நாங்க விட்டுருவோமா? அந்த ஒவ்வொரு போட்டோவையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு 30 வயசு ஆயிடும். கடைசியில் கண்டுபிடிச்சு கரையேறும் போது அதுல என்னென்ன அழகான பெண்கள் இருக்கோ அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நாங்க ரெக்வெஸ்ட் அனுப்புவோம். அவங்க வழக்கம் போல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் 30 வயசுல எங்களுக்கு ஒரு ஞான தெளிவு வரும் பாருங்க. அந்த தெளிவு என்னன்னா, இந்த ஜென்மத்துல நமக்கு சுமாரான பொண்ணு தான் அமையும். அதே மாதிரி தான் பெண்களும் சும்மா இல்லை. அவங்க ஃபர்ஸ்ட் உள்ள போனே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க செலக்ட் பண்றது அமெரிக்கா மாப்பிள்ளைகளை தான். நாங்க பெண்கள் கிட்ட மொக்க வாங்கின மாதிரியே அவங்க அமெரிக்கா மாப்பிள்ளை கிட்ட மொக்க வாங்குவாங்க. உதவாங்கினா பரவாயில்ல, ஏமாற்றப்பட்டுட்டா தான் மோசம். மொக்கையை வாங்கிட்டு கடைசியா அவங்களுக்கு ஒரு ஞான தெளிவு வரும். அது என்னன்னா, உள்ளூர்ல இருக்கிற மாப்பிள்ளையை கட்டினாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுல ஒரு உளவியலும் இருக்குங்க. தாய்மண்ணை நேசிக்கிறவன் தன் தாயையும் நேசிப்பான், வரப்போற பெண்ணையும் தாயாக நேசிப்பான். ஃபேஸ்புக் இன்னைக்கு வந்த அப்புறம் அது என்னன்னு தெரியல. கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் விளம்பரம் தேவைன்னு இல்லை, எந்த தனி மனிதனுக்கும் இப்ப விளம்பரம் தேவைப்படுது, ஒரு அங்கீகாரம் தேவைப்படுது. அது கேட்குறேன், ஒரு ஃபேஸ்புக்ல நீங்க போட்டோ போட்டுட்டு ஒரு 4 பேர் உங்களை லைக் பண்ணிட்டா அது அங்கீகாரமா? இப்ப லைக் பண்ணலன்னு வச்சுக்கீங்களேன், உங்க முகத்தை மாத்திக்க போறீங்களா? அதே முகத்தோட தான் நான் வாழ்ந்தாகணும். நம்ம ஒரு விஷயம் வரலாறு நாம புரிஞ்சுக்கணுங்க. வரலாறுல நாம யாரெல்லாம் பெருசா மதிக்கிறோமோ, அன்னை தெரசாவும் சரி, மகாத்மா காந்தியும் சரி, அவங்களெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்ல பார்த்து லைக் பண்ணலீங்க. அவங்க வாழ்க்கையில் செய்த செயலை பார்த்து நாம இதயத்துல லைக் பண்றோம். என்னைக்கும் வாழ்க்கை அப்படி இருக்கணும். பூக்களுக்கு விளம்பரம் தேவையில்லை, வண்டு தானாக வரும். சென்ட் பாட்டிலுக்கு தான் விளம்பரம் தேவை. சமூக சேவை, சமூக ஊடகங்கள் பயங்கரமா ஆதரிக்குதாங்களா? எனக்கு தெரியாம தான் கேட்கிறேன். எந்த சமூக ஊடகம் நல்ல செய்தியை திரும்ப திரும்ப சொல்லுது? டைம் எடுத்து யோசிச்சு சொல்லுங்க. எந்த ஊடகத்துல நீங்க நல்ல செய்தியை திரும்ப திரும்ப பார்த்தீங்க? சினிமாவை காட்டுறாங்க, இல்லைன்னா அரசியலை காட்டுறாங்க. சுனிதா கிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களை யாருக்கான்னு தெரியுமா? இங்க சமீபத்தில் வன்முறையால்
அதாவது பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை உச்சகட்ட வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களை எல்லாம் காப்பாற்றி அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண் சுனிதா கிருஷ்ணன் அவங்க பேரு. அவங்களுக்கு இந்த ஆண்டு 2016ஆம் ஆண்டு அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சமூக ஊடகங்கள்ல திரும்பி திரும்பி காட்டுறதெல்லாம் சிம்பு எழுதின பீப் பாடல் நல்லதா கேட்டது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், கூகுள் இது மூணுமே அமெரிக்காவின் நிறுவனம். இந்த நிறுவனத்தை நடத்துகின்ற அமெரிக்கா பணக்கார நாடாக இருக்கு. இன்டர்நெட்டை அதிகமாக பயன்படுத்துறது இந்தியா தான், சைனாக்கு அப்புறம். நாம இன்னும் ஏழையா இருக்கோம். இன்டர்நெட்டை பயன்படுத்துறது வளர்ச்சினா நாம இந்நேரம் வளர்ந்துருக்கணுமா இல்லையா? இன்னும் போங்க, நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நாம இன்னும் நைட்டு தூங்கும் போது மொபைல் போனை தலைக்கு வச்சு படுத்துன்னு இருக்கோம். இதெல்லாம் வச்சு படுத்தா கெட்ட கனவு தான் வரும். பெரியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, படிக்கிறதுக்கு முன்னாடி படிங்க, ஒரு 10 நிமிஷம் பெரியவங்களோட புத்தகத்தை படிங்கன்றாங்க. ரொம்ப குறிப்பா அப்துல் கலாம் ஐயாவோட புத்தகங்களை படிச்சீங்கன்னு வைங்களேன். ஏன்னா இளைஞர்களை அவரை விட அதிகமாக நேசித்த ஒரு தலைவர் கிடையாது. அவர் எதை பார்த்தாலும் இதுல இளைஞனுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிப்பாரு. அவர் பிரம்மபுத்திரா நதியை பார்க்குறாரு வட இந்தியாவில். அந்த பிரம்மபுத்திரா நதி ரொம்ப அகண்டு பெருக்கெடுத்து ஓடுற சக்தியை பார்க்குறாரு. அவருக்கு சந்தோஷமா இருக்கு. அதே நதி பயன்படுத்தப்படாம வங்கக்கடலில் போய் கலக்குது. வருத்தப்படுறாரு. அவர் சொல்றாரு, இந்தியாவின் இளைய சக்தியும் இதே மாதிரிதான் வீணாகிறது அப்படின்னு எழுதுறாரு. அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு அதை தலைக்கடியில் வச்சு படுத்தீங்கன்னா நல்ல கனவுகள் வரும். இந்தியா வல்லரசாகணும், அதுவும் இளைஞர்களின் முயற்சியால் இந்தியா வல்லரசாகணும் என்பது கலாம் ஐயாவுடைய கனவு. அதை நிறைவேற்றி தாருங்கள். நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தம்பி சேஷாத்ரி என்கிட்டயா அப்படின்னு சொன்னதிலிருந்து அவர் எங்கேயோ காயப்பட்டது மட்டுமல்ல, அவர் கண்டுபிடிக்கிறார் பாருங்களேன். 30 வருஷமா பார்த்து பொண்ணுகளை பார்த்து கடைசியில் இவர் ரிஜெக்ட் பண்ணி இவரை அவங்க ரிஜெக்ட் பண்ணி ஆக ஒருத்த விதமாக இந்த பக்கமாக உதபந்தா மாறி 30க்கு பிறகு ஒரு ஞானம் வந்து இந்த கெட்ட பின்பு ஞானம் நானே அந்த ஞானம் வந்து அவர் பட்டிருக்கிற பாடுகளை இதெல்லாம் நமக்கு தேவையா? ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இது வந்ததுனால இது இப்படி பெரிய தொல்லையெல்லாம் இருக்கு. இது தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டு இருக்காங்க ஆட்கள். இது எத்தனையோ கெட்ட கனவுகளை உருவாக்குது. நதியை பார்த்த போது இளைஞனை பற்றி நினைவுகளோடு இருந்த பெரிய தலைவர் எங்கே? இது என்னையா விஷயம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த முறை இருக்கு பாருங்க, பெரிய விவகாரம். நான் கூட தம்பி பேசின பிற்பாடு சேஷாத்ரி என்னத்தை கதை சேராதுன்னு நினைச்சேன். கரை ஏறி கம்பீரமாக நிற்கிறாரு. என்னமா ஆட்களை பிடிச்சி விட்டாரு. இவ்வளவு வேகமாக அவர் பேசின இந்த காட்சியை பார்த்த பிற்பாடு தம்பி அருள் பிரகாஷ் வாங்க வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உணர்ச்சி ததும்பி வழுகிற இந்த அவையை பார்க்கிற பொழுது எனக்கு 1000 பிரமிப்புகள் உண்டாகிறது. வரவேற்புரை என்கிற பெயரில் ஒரு சின்ன சீரா புராணத்தையே வாசித்துவிட்டு சென்ற உங்கள் தமிழ்துறை தலைவரை பாராட்டுவதா, இங்கே உணர்ச்சியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து உங்களை பாராட்டுவதா, உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்த பின் ஏதோ மெக்காவில் இருப்பது போல் எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது. யார் சொன்னது இது கல்லூரி வாசல் என்று? பண்புள்ளவர்கள் நிறைந்திருக்கிறதால் இதை பள்ளி வாசல் என்றும் சொல்லலாம். இத்தனை மேம்பட்டவர்கள் இங்கே இருப்பதால் இந்த ஊருக்கு மேல் விசாரம் என்று பெயர் வைத்தானா?
இங்கே பேசிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த நூற்றாண்டின் நிகழ்காலங்களே, ஒரு சமூகம் நேற்று எப்படி இருந்தது தெரிந்து கொள்ள வேண்டுமா? நூலகத்துக்கு போங்கள். ஒரு சமூகம் நாளை எப்படி இருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஆய்வகத்துக்கு போங்கள். ஒரு சமூகம் இன்று எப்படி இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கல்லூரிக்கு போங்கள். கல்லூரி தான் நிகழ்காலத்தின் கண்ணாடி. இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்று பிரமிக்க வைக்கிற கண்ணாடி. உங்களை பல பேர் பார்த்து சொல்வார்கள், நீங்கள் தான் நாளைய இந்தியா என்று. நம்பிவிடாதீர்கள். நீங்கள் தான் நாளைய இந்தியா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ணாதன்னு அர்த்தம். உங்களை பார்த்து முதுகெலும்பு என்று சொல்லுவார்கள். மயங்கி விடாதீர்கள். என்ன பொருள்? நீங்கள் பின்னால் தான் இருக்க வேண்டும், முன்னால் வந்துவிடக் கூடாது என்று பொருள். இந்த சூழ்ச்சிகளில் இருந்தெல்லாம் தெளிவை கொண்டு வந்து கொடுப்பது எது? தொழில்நுட்பம். இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் விழுந்து விடாமல் என்னை எழுந்து நிற்க வைப்பது எது? தொழில்நுட்பம். மானுட வாழ்க்கையை நான்காக பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெருப்பு கண்டுபிடித்தான், அது முதல் யுகம். சக்கரம் கண்டுபிடித்தான், அது இரண்டாவது யுகம். மின்சாரம் கண்டுபிடித்தான், அது மூன்றாவது யுகம். கணிப்பொறி கண்டுபிடித்தான், இது நான்காவது யுகம். நெருப்பு கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை சுவை மாறியது. சக்கரம் கண்டுபிடித்தவுடன் அவன் வாழ்க்கை நகர ஆரம்பித்தது. மின்சாரம் அவன் வாழ்க்கையில் பங்களிப்பை செலுத்தியது. கணிப்பொறி கண்டுபிடித்தான், உலகமே அவன் கைக்குள் வந்து விட்டது. பள்ளிக்கூடத்தில் போய் பெற்றுக் கொள்ளுகிற கல்வி என்பது வேறு. நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு நீச்சல் அடிக்க தெரியும்? கை தூக்குங்க. ஒரு 100 பேர் கை தூக்கி இருக்கீங்க. அடுத்த கேள்வி கேட்கிறேன், இங்க எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? கை தூக்குங்க. 200 பேர் கை தூக்குறாங்க. இப்ப கேட்கிறேன், எத்தனை பேருக்கு செல்போன் யூஸ் பண்ண தெரியும்? கை தூக்குங்க. என்ன பொருள்? இதற்கெல்லாம் உங்களுக்கு எந்த பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்தது? நமக்கு எது தேவை என்று கருதுகிறோமோ அதை நானே முயன்று கற்றுக்கொள்ளுகிற ஆற்றலை இறைவன் இந்த மூளைக்கு வைத்துக் கொள்ளுகிறான். எனவே சொல்லுகிறேன், தொழில்நுட்பம் உனக்கு தேவை என்பதை இந்த மானுடம் உரைத்திருக்கிறது. பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்கிற விஷயங்கள். இன்னைக்கு பள்ளிக்கூடமா இருக்கா சார்? நீங்க 3:30 மணிக்கு தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடத்து வாசலும் போய் நின்று பாருங்க. பெல் அடிச்ச உடனே எல்லா பேரும் தீ பிடிச்ச வீட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சோடியார மாதிரி ஓடியாராம். ஒருத்தனாவது நின்று நிதானமா நடந்து வந்து பார்த்துருக்கீங்களா? அதே காலையில பாரு, சாவுட்டுக்குள்ள போற மாதிரி போறான். பரபர பிடிக்கல. அவன் முயன்று கற்றுக்கொள்ளுகிற விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த இது நீங்க சட்டுன்னு பார்த்தா இதெல்லாம் தப்பு தானே, இதனால இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னா, இது வந்து நாம் தவறா? நாம் தான். இங்க சொன்னாங்க, ஐயா கேட்டாரு, டெல்லிக்கு கூப்பிட்டது தவறா, போனது தவறா? பாப்பா வந்து சொல்லுச்சு, 3GB விலை தெரிகிறது, தக்காளி விலை தெரியவில்லை. என்னமா பண்றது? செல்போன் விலையை விட தக்காளி ஜாஸ்தி விலை வைக்குது, நாங்க என்ன பண்றோம்? நாங்க என்ன? ஒருத்தன் ஜூக்கு போயிருக்கான். ஒரு புலியை ரொம்ப நேரம் முறைச்சு பார்த்துருக்கிறான். ரொம்ப நேரம் பார்த்தோன்னு புலிக்கே கோவம் வந்து அவனை ஒரு அடி அடிச்சுட்டு இருக்குது. பக்கத்துல இருந்து நரி கேட்டான், புலி நீ பண்றது நியாயமா இருக்குதா? வந்தவெல்லாம் 2 நிமிஷம் பார்த்துட்டு போனா, இவன் ரொம்ப நேரம் உன்னை ரசிச்சு பார்த்தான், அவனை போய் அடிக்கிறியே, இது உன் நியாயமாச்சான். அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான், அவன் பார்த்ததுக்கு அடிக்கல, அவன் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னான், அதான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சுன்னு. என்ன சொன்னான்னு? இவ்வளவு நேரம் பார்த்துட்டு எம்மா பெரிய பூனைன்ட்டு போறான். இந்த தொழில்நுட்பத்தை நீ தவறாக புரிந்து கொண்டு அது தவறு என்று சொல்வது என்ன நியாயம்? சேஷாத்திரி வந்து சொன்னாரு, பயன்படுத்துகிறவர்களுடைய குற்றங்களை பட்டியலிட்டாரே தவிர அந்த தொழில்நுட்ப இயந்திரம் தப்பு செய்யுமா? நீ யோசித்து பாருங்க. தகவல் 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 தொழில்நுட்பத்தில் எவ்வளவு செய்தி. சிங்கத்தின் பிடரி மையிலிருந்து மூட்டு வலிக்கு மருந்து தயாரிக்கிறான், எனக்கு எப்படி தெரியும்? தகவல். காண்டாமிருகத்தின் கொம்பு ஆண்மை வளர்க்க பயன்படும் என்று நம்பப்படுகிறது, எனக்கு எப்படி தெரியும்? தகவல். கரப்பான் பூச்சி தலையில்லாமல் 7 நாட்கள் வாழும், எனக்கு எப்படி தெரியும்? தகவல். எல்லாம் தகவல் தகவல் கொண்டு வந்து கொடுக்கிறது. இந்த செல்போன் இன்டர்நெட் வந்ததுக்கு பிறகு ஒரு விஷயத்தை ஷார்ட்டா பேச நம்மால் தெரிஞ்சுக்கிட்டான் சார். வளவளன்னு பேசாம ஷார்ட்டா சொல்ல தெரிஞ்சுக்கிட்டான். ஒண்ணு வேணா, இப்ப இந்த சென்னையில தமிழகத்தை முழுக்க சாராய கடையை மூடணும்னு எல்லாரும் போராட்டம்லாம் நடத்தினாங்கல்ல, பக்கம் பக்கமா கத்துனாங்க. 2 வரியில ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் சொல்லிட்டான் சாராய கடை எப்படி மூடணும். அவர் கவிதை எழுதியிருக்கான்.
ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு அந்த பாட்டில் அப்படி தூரம் போடுறான். இப்போ அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான். அதான் கவிதை. 2 வரி மேட்டரை முடிச்சிட்டான். இவ்வளவு பேர் போராட்டம் நடத்தின விஷயத்தை 2 வழியில சொல்லிட்டான். அவன் குடிச்சிட்டு தான் பாட்டில் போடுறானா, அந்த பாட்டில் அவனை பார்த்து பேசுதான். என்னில் இருப்பதையெல்லாம் நீ குடித்து விட்டாய், எனவே நான் காலி. உனக்குள் நான் வந்து விட்டேன், இனிமே நீ காலி. அவ்வளவுதான். இந்த ஆற்றலை அறிவை இது தடுக்கிறது. நான் சொல்றேன், இப்ப அப்துல் கலாம் பத்தி சொன்னார். நிச்சயமா அதையும் அவர் புத்தகத்தில் படிச்சாரோ இன்டர்நெட்ல எடுத்தாலோ தெரியாது. அப்துல் கலாமை பற்றி நாம் படித்து அறிந்து கொண்ட விஷயங்கள், பெற்றுக்கொண்ட, நானும் சொல்றேன் அப்துல் கலாம் பத்தி 1000 தகவல்கள் இருக்கிறது. இந்த தகவல் எல்லாம் டக்கு டக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அப்துல் கலாம் பதவியேற்று முதல் நாள் அந்த ஜனாதிபதி மாளிகைக்குள் நுழைகிறாராம். அவர் நுழையும் போது வாசல்ல ஒருத்தன் இந்த பெரிய உயரமா வெள்ளை ட்ரெஸ் போட்டு விசிறி வச்சு தலைப்பை வச்சு நிக்கிறான். இவரை பார்த்தோன்னா பட்டுன்னு உட்காரான். இவர் பார்த்தாரு, என்னடா வந்தவொன்னே பட்டுன்னு எழுஞ்சாதான மரியாதை, இவன் உட்காரானே, என்ன உட்காரான்னு பார்த்தா உட்காந்து ஷூவை கேட்ட போயிருக்கான். என்னன்னா, எனக்கு வேலையே இதான் சார், வைஸ்ராய் காலத்துல இருந்து உள்ள வந்தவொன்னே அவங்க ஷூவை கேட்டு வேணாரு. அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஏன் ஷூவை கேட்ட எனக்கு தெரியும், இன்னிலிருந்து நீ வேலைக்கு வேணான்ட்டார். அவன் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டான். சுத்தி நிக்கிறவங்களாம் பார்த்தான், என்னடா வந்த முதல் நாளே ஒரு ஆளை காலி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. அவன் ஒன்று அழுதுகிட்டு அப்படி 4 கையை காட்டினான். வாட் இஸ் சேயிங், என்ன சொல்றான்னாரு. இல்லை அவனுக்கு 4 பசங்கன்றாரு. ஓ சரி சரி, அப்ப இந்த வேலை வேணாம், பின்னால முகல் தோட்டம் இருக்குல்ல, அதுல போய் தண்ணி தெளிக்கிற வேலையை பாருன்னு அனுப்பிச்சு விட்டார். தண்ணி தெளி, பூ தொட்டிக்கலான்ட்டு. 5 வருஷம் முடியுது. பதவியை விட்டு 2 சூட்கேஸோட அந்த வெளியே வராரு. வெளியே வந்தோன்னா பட்டு நின்று, நான் முதல் நாள் ஒருத்தனை அங்கே அனுப்பிச்சேன்ல, அவனை கூப்பிடுனார். உன்னை ஏன் அவனை கூப்பிட சொல்றாரு? கூப்பிட்டு வந்தாங்க. வந்தவொடனே சொன்னார், என்னமோ அன்னைக்கு உன்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னு அழுது, இன்னைக்கு என்ன வேலையை விட்டு எடுத்துட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இது இல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு, நீ அந்த தண்ணி தெளிச்சல, அந்த 2 தண்ணியை வாளி கொண்டு வந்து என் சூட்கேஸ் மேல தண்ணி தெளியான்னார். ஒன்னும் சுத்தி இருக்கிற ஆள்லாம் அந்த PM நாயர்னு ஒருத்தர், அவர் எழுதின புத்தகத்துல தான் அதை நான் படித்தேன். அப்படி தண்ணி என்ன தண்ணி தெளிக்க சொல்றீங்க, உள்ள ட்ரெஸ் இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும், நீங்க படிக்கிற புக்கெல்லாம் இருக்கு, ஏன் தண்ணி தெளி அப்படின்ட்டு தெளிச்ச பிறகு அப்துல் கலாம் சொன்னாராம், நான் ஏன் தெரியுமா தெளிக்க சொன்னேன், ஜனாதிபதி மாளிகையின் தூசை கூட நான் எடுத்து போகவில்லை என்பதை இந்த சமூகம் சொல்ல வேண்டும். இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது? நுட்பம், தொழில்நுட்பம். சார், வெள்ளம் வந்ததற்காக மழையே பிழை என்று சொல்வது என்ன நியாயம்? சுனாமி வருகிறது என்பதற்காக கடலையே நாடு கடத்த வேண்டும் சொல்வது என்ன வாதம்? தொழில்நுட்பத்தால் பயன்படுத்துகிறவன் தவறு செய்கிறான் என்று சொன்னால் அந்த தொழில்நுட்பத்தையே தவறு என்று சொல்வது என்ன நியாயம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். அலைந்து திரியாமல் தகவலை கொடுக்கவும், தொலைந்து போனவர்களை தேடி கண்டுபிடிக்கவும் உதவுவது தொழில்நுட்பம் என்பதை தயவு செய்து மறந்து விடாது. சார், ஒரு தகவல் நம்ம எங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சுப்போம். சின்ன வயசுல அம்மாட்ட இருந்து, அம்மா இது எப்படிமா அப்படிமான்னு கேட்போம். அடுத்தது ஆசிரியர்கிட்ட கேட்போம், சார் இது எப்படி சார் அப்படி சார். கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், மச்சான் இது எப்படிடா அப்படின்லாம் கேட்போம், எல்லாம் கேட்போம் இல்லையா? இந்த அம்மா கூட சில நேரத்தில் சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடும். இந்த ஆசிரியர் சில நேரம், என்னடா சும்மா கேட்டுக்கிறேன் நீயே படுறான்னு. ஃப்ரெண்டு கூட சில நேரத்தில் சும்மா இருக்காதான்னு சொல்லுவான். என்னைக்காவது நீங்கள் கேட்கிற தகவலை கூகுள் கோபித்துக் கொண்டு சொல்ல மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறதா? சொல்லாது சொல்லாது. நீங்கள் அத்தனை பேரும், கணிப்பொறி என்பது நம் வீட்டில் இருக்கிற ஜன்னல் மாதிரி. நம்ம வீட்டில் ஏன் ஜன்னல் வைக்கிறோம்? வெளிச்சம் வரணும்னு. கணிப்பொறி என்பது உலகத்தை நாம் பார்க்கிற ஜன்னல். அந்த ஜன்னலை சாத்து விடாதீர்கள். நீங்கள் அறிவு வெளிச்சம் பெற்றவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நீங்க அத்தனை பேரும் அறிவின் விளக்குகளாக மாற வேண்டும். எதை சார், ஒரே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். விளக்கு, இந்த சொல், இந்த விளக்குங்கிற சொல்ல எதுக்கு நான் பயன்படுத்துவோம்? சார் எனக்கு அது புரியல, விளக்குங்க. விளக்கு, டு எக்ஸ்பிளைன். பாத்திரம் விளக்கு, பல்லு விளக்கு, டு கிளீன், அதுக்கும் விளக்கு தான். சார் அந்த விளக்கு வெளிச்சத்திலேயே போயிடுங்க, அந்த விளக்கு வெளிச்சத்திலேயே படிங்க. டு லீட், அதுக்கும் விளக்கு தான். அறிவியல் என்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு. அது எக்ஸ்பிளைன் பண்ணவுடன் நீங்க கிளீன் ஆயிடுறீங்க, அது 2வது விளக்கு. நீங்க கிளீன் ஆன பிறகு நீங்களே அடுத்தவனுக்கு வழிகாட்டுறீங்க, அது 3வது விளக்கு. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் விளக்காக மாற வேண்டும். மாற முடியுமா? மாற முடியும். ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. எதை சார் நம்ம விளக்குன்னு சொல்லுவோம்? எதை விளக்குன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். இது 3 சேர்ந்தா தானே விளக்கு. எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். இது 3 மனத்துக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் அடுத்தவருக்கு விளக்காகி விடுகிறார். எனவே இந்த நுட்பங்களை வைத்து நீ உன்னை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர இது உன்னை தவறு செய்ய தூண்டுகிறது என்பது தவறான வாதம் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
தம்பி அருள் பிரகாஷ் என்னையா ஒரு ஆளுக்கு மேலும் ஒரு ஆளு மேலேயே போனா மனுஷன் என்னையா செய்வான்? கடைசியா என்ன மாதிரி முடிச்சிருக்காரு பார்த்தீங்களா? அவர் பெரியவர் அப்துல் கலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து அங்கே போய் தொடங்கி இங்கே வந்து நின்று என்னை திருத்தி அப்படின்னா திருத்துகள் அப்படின்றத என்ன அருமையாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய முறைகள் இருக்கு பாருங்க. ஒரு நாடக பாணியில் அவர் சொன்ன உத்தி இருக்கே, அந்த பேச்சு தோரணை, அந்த கையை ஆட்டுறது அப்படின்ற அந்த பாடி லாங்குவேஜ், அது ஒவ்வொன்றும் செய்தி சொல்லுகிற முறை இருக்க விளையாடி இருக்கிறார். இன்னைக்கு அவர் அருள் பிரகாஷ் அவர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பெரிய விவகாரமே அந்த கட்சிக்கு எப்படியெல்லாம் வலு சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் வலு சேர்த்து தூக்கி கம்பீரமாக நிறுத்தியிருக்கார். இந்த உயரத்தை உடைச்சி கீழே கொண்டு வர்றதுன்னு சொன்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். எனக்கு முன்னால் தம்பி அருள் பிரகாஷ் ரொம்ப நல்லா பேசினார். அவர் ஒரு ஆசிரியர், அதை அடிக்கடி காட்டினார். சைக்கிள் ஓட தெரிஞ்சவெல்லாம் கை தூக்கு அப்படின்னா அவர் வாத்தியார் வேலை பார்க்குறாருன்னு அர்த்தம். ஒன்றுன்னா கேட்டுட்டு கடைசியில் செல்போன் பயன்படுத்த தெரிஞ்சவங்களாம் கை தூக்குறா, நீங்கள் எல்லாரும் நீங்களும் உங்களை அறியாமல் கை தூக்குறீங்க. அது உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, பார்த்தீங்களா, இயற்கை எது ஒருவனுக்கு அவசியமோ அதை தானாக சொல்லி கொடுக்கிறது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சாப்பிட தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க, தூங்க தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க, மூச்சு விட தெரிஞ்சாலும் கை தூக்கு. ஏயா இப்படி ஆரம்பிச்சிங்க? எது தெரியும் என்பது அல்ல, எதிலிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கியம். சாப்பிட தெரியும் என்பது முக்கியம் அல்ல, எதை சாப்பிடுகிறோம், எப்படி சாப்பிடுகிறோம், எப்போது சாப்பிடுகிறோம், எப்போது பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுகிறோம், இதுதான் முக்கியம். சாப்பிட தெரிஞ்சவன் கை தூக்கு, தூங்க தெரிஞ்சவன் கை தூக்கு. நாங்க தானே கிடைச்சோம் உங்களுக்கு. அவர் வந்து சொன்ன கதையெல்லாம் சிங்கம் பார்த்துச்சான், நரி பார்த்துச்சான், காண்டாமிருகம், புலி, ஏதோ ஜூல இருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வண்டலூரா நம்ம ஊரு. ஆனா அவர் அது ஸ்டைல் ஏறக்குறைய வைரமுத்து வந்த மாதிரியே இருந்தது. இளைய வைரமுத்து மாதிரி பேசினார். பார்க்க நல்லா இருக்கு, அதெல்லாம் நல்லா இருக்கு. சொன்ன விஷயம் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஒரு சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு கல்லூரிக்கு போங்கள் அப்படின்னு சொன்னார். போய் பார்க்கலாம். இப்போ உங்களெல்லாம் பார்த்த உடனே மாணவர் சமூகம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று தோன்றுகிறது. ஆனால் எல்லா கல்லூரிகளும் அப்துல் ஹக்கீம் கல்லூரி போல் இருப்பதில்லை. இப்ப நான் உங்களை அடையாளம் வச்சுட்டு எல்லா கல்லூரிகளும் நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன்னா நான் தவறு செய்கிறேன் என்ற அர்த்தம். உண்மையிலேயே பாண்டிச்சேரியில ஒரு கல்லூரிக்கு என்னை பேச அழைத்தார்கள். நான் கார்ல போயிட்டு இருக்கேன். ஒரு பையன் பைக்கு ஓட்டிட்டு போறான். அவன் பின்னாடி அந்த பைக்ல 3 பொண்ணுங்க உட்கார்ந்து இருந்தது. எனக்கு பார்த்து விட்டு ஒரு தகப்பனாக நான் அதுக்கு மேல உட்கார முடியாது. அதனால அது ஒரு பொறியியல் கல்லூரி. அங்க பேசுறதுக்கு நான் போறேன். 3 பெண்களை பின்னால் உட்கார வச்சு ஒரு பையன், அவன் 3 பேர் 4 பேர் மாணவர்கள் தான். இது என்ன வகை நாகரிகம்? இது என்ன வகை வாழ்க்கை? இது என்ன வகை பண்பாடு? இதுவும் இருக்கிறது. இதை நாங்க சொல்ல வந்தா இது எங்கிருந்து கற்றுக்கொள்கிறீர்கள்? பேசுறாரு. நீ காலி நான் காலி அப்படின்னு ஒருத்தன் கவிதை எழுதினானா? இது என்ன இன்டர்நெட் இருந்ததுனால தான் எழுதினானா? இல்ல அவனுக்கா எழுத வராதா? மைக்க கொஞ்சம் சரி பண்ணுங்கயா தயவு செய்து. கொஞ்சம் கலாம் ஐயாவை பத்தி பேசினாரு. பேசிட்டு என்ன சொல்றாரு, அது நாயர், அவரது உதவியாளர் நாயர் எழுதின புத்தகத்திலிருந்து படிச்சேன்னாரு. இன்டர்நெட்ல வாசிச்சேன்னு சொல்லல. அது சத்தியம் பேசினாரு. அதை நம்ம ஒத்துக்கிடுவோம். அப்படின்னா நாங்க பேசுறதெல்லாம் இன்டர்நெட்ல இருந்து எடுத்தோமா?
அவங்க சொன்னாங்க இல்லையா, நீங்க மட்டும் புத்தகத்திலிருந்து எடுத்தீங்களையா, இன்னமும் புத்தகம் படிக்கிற ஆரோக்கியமான சிந்தனை இந்த மண்ணில் இருக்கிறது என்பதற்கு அவரே சாட்சி. ஒரு விஷயங்க அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா, அப்பாட்ட போய் கேட்கிறோம், ஏதாவது தகவல் கேட்டா கோவிச்சுக்கிறாரு, அம்மாட்ட கேட்கிறோம் எரிச்சல் போடுறாங்க, ஆசிரியர்கிட்ட கேட்கிறோம் கோபப்படுறாரு, ஆனால் கூகுள் ஒரு நாளும் கோபப்பட்டதில்லை அப்படின்னு ஒரு பெரிய செய்தியை நம்ம தம்பி சொன்னார். உண்மை அது. ஆனா அப்பாட்ட போய் தேவையில்லாத விஷயத்தை கேட்டா சொல்லித்தர மாட்டார். ஆசிரியர்கிட்ட போய் ஆபாசமான விஷயங்களை கேட்டா அரைஞ்சிருவார். ஆனா கூகுள் 5 வயசு பையன் கேட்டாலும் சொல்லும், 50 வயசு ஆள் கேட்டாலும் சொல்லும். பிறந்த குழந்தைக்கு பால் தர வேண்டும், பிரியாணி தரக்கூடாது என்று பார்ப்பவள் தான் தாய். அறிவு ஒரு தாயிடம் இருந்து, ஒரு தகப்பனிடம் இருந்து, அல்லது தாய் தகப்பனை போன்ற ஆசிரியனிடமிருந்து வர வேண்டுமே தவிர எங்கோ இருக்கிற டப்பாவிலிருந்து வரக்கூடாது. அது டப்பாவிலிருந்து வர்றதுனாலதான் தப்பாவே வருது. அவரு ரொம்ப ஞானி. சென்னையில் வெள்ளம் வந்ததால் மழை பிழையா? மழை பிழை இல்லை, எப்ப திறக்கணுமோ அப்ப திறந்திருந்தோம்னா பிரச்சனை வந்திருக்காது. மழை எல்ல பிழை. அது மாதிரி தான் இணையதளங்களையோ வலைத்தளங்களையோ எப்ப பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்தணும், எந்த அளவு பயன்படுத்தணும். சார் பட்டிமன்றம் அப்படின்னு நீங்க போடுங்க. அவர் என்ன யூடியூப்ல படிச்சு அந்த நடுவில் ஒரு தம்பி இருக்காரு நிதின், அவர் எங்களையெல்லாம் மன்னிச்சுட்டாராம். அவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள், 3 பேரை மன்னிச்சுட்டேன். அப்பா நீதாயா வேணும் எனக்கு. நானும் ரொம்ப நாளா யார்கிட்டயாவது மன்னிப்பு வாங்கலாம்னு இருந்தேன். இன்னைக்குதான் நிதின் கிடைச்சிருக்கிறாரு. யூடியூப்ல போய் பட்டிமன்றம்னு போடுங்க, ஐயா பேரு நிறைய பேச்சாளர்கள் பேர்லாம் வரும். அது மட்டுமா வருது? மட்டுமா வருது? அதுக்கு பேரு ஹோம் பேஜ்னு பேரு. நான் சொல்றது டெக்னிக்கலா ஹோம் பேஜ். அந்த ஹோம் பேஜ்ல பட்டிமன்றம்னு வருது. அடுத்து ஒரு கட்டம் இருக்கு, அத தெரியாம நீங்க தட்டிட்டீங்கன்னா இது இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு போச்சு. இல்ல இதுல என்ன நெருக்கடி இருக்கு? இவ்வளவு இப்ப நம்ம தெரியாம இன்னொரு அந்த இதை பண்ணிட்டு இருக்கோம், தெரியாம தட்டிட்டோம்னு வைங்க, பின்னாடி நம்ம வீட்டு ஆட்கள் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா உங்க கேரக்டரே தப்பா பேசிடுவாங்க. நான் சொல்றது தயவுசெய்து சரியா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு இல்ல, வீட்டுக்காரமாவே வந்து பாக்குதுன்னு வைங்க, அந்த அம்மா என்ன நினைக்க, என்ன இந்த மனுஷன் சின்ன மனுஷனா இருக்கான் நினைக்குமா நினைக்காதா? நினைக்க தடுமாறி விழுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதால் தான் இளைஞர்களுக்கு இது தடைன்னு நாங்க சொல்றோம். என்னவோ ஒவ்வொருத்தரும் உண்மையிலே நீங்க உணர்ந்துக்கங்க, என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. அந்த தம்பி ரொம்ப வேகமா பேசினார். யூனூஸ் என்கிற தம்பி, அவரது பெயரை அந்த வீட்டில் வச்சாங்க, அவங்க ஹிந்து குடும்பம். அதற்கு காரணம் ஃபேஸ்புக், இன்டர்நெட், வாட்ஸ்அப் அப்படின்னாரு. இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாம் வராத காலத்துல யாரும் யாருக்கும் உதவி செய்தது இல்லையா? செஞ்சாங்க. அப்படின்னா அந்த இன்டர்நெட் அல்லது வாட்ஸ்அப் யூனுஸையும் அந்த குடும்பத்தையும் இணைத்தது. ஆனால் அதற்கு முன்னமே உதவ வேண்டும் என்ற எண்ணம் யூனுஸுக்குள் இருந்தது. அது அடிப்படை உணர்வு. அது அடிப்படை உணர்வு. அது காலம் காலமாக இருப்பது. அடுத்தவனுக்கு உதவணும் அப்படின்றது காலம் காலமாக இருப்பது. அந்த உதவிக்கு ஒரு வாய்ப்பு தந்தது. அப்போ ஒரு வளர்ந்த வளர்ப்பு சரி, அதைத்தான் நீங்க பார்க்கணுமே தவிர வாட்ஸ்அப்ல அது மட்டுமா வந்துச்சு. சென்னையில 2வது நாள் இந்த நிகழ்ச்சி நடந்து, அதாவது ஏரி உடைஞ்சி 2வது நாள் தண்ணியெல்லாம் போய் 2வது நாள் திடீர்னு சாயந்தரம் செம்பரம்பாக்கம் ஏரி உடைஞ்சிருச்சுன்னு ஒரு வாட்ஸ்அப் வதந்தி வந்ததா இல்லையா? அதாவது நைட்டியோட தெருவில் ஓடிடுச்சு. சில ஆளு பைக்ல ஏறி வீட்டுக்காரம்மா அம்மாவை விட்டுட்டு வீட்டுக்காரம்மா மட்டும் பைக்ல வச்சு ஓட்டிட்டு போயிருக்கான். ஏறி உடைஞ்சா எங்க போனாலும் தப்பிக்க முடியாதுன்னு தெரியவே இல்லாம பைக்ல ஓடி இருக்காங்க. வதந்திகளும் வாட்ஸ்அப்பில் வருகிறது.
கேரளாவை உலுக்கிக்கிட்டு இருக்கே ஒரு விஷயம், முதலமைச்சர் வரைக்கும் கேரளாவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே வலைத்தளங்கள் அதுக்கு காரணம். என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் ஐயாவை கேட்கிறார், தம்பி நீங்கள் நல்லவரா கெட்டவரா? நீங்கள் வாட்ஸ்அப்பை ஒழுங்காக பயன்படுத்துகிறீர்களே, அப்போது நீங்க நல்லவர் தானே? அந்த தம்பி, ஐயா என்ன +2 படிக்கிறாரு? இளைஞர்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டா, ஐயா உங்களுக்கு அவருக்கு வாட்ஸ்அப்ல வந்ததே சமயத்துல பார்க்க தெரியாது. என்கிட்டயோ பாரதி மேடத்திட்டயோ இல்ல அவர் பேரங்கிட்டயோ அது என்னன்னு பாடுறான்னு சொல்லுவாரு. அவர் இதை பார்த்து கெட்டு போவாருன்னு நித்தின் சொல்றாரு. அமேசான்ல புக்கு கிடைக்குது இல்ல, உண்மை அதெல்லாம் வருது. ஆனா நிறைய பேர் இன்டர்நெட்ல பணம் கட்டினா செங்கல் வருது, அது எதுக்கு? செங்கல் மண்ணு இதெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. இன்னொன்னுங்க, ஒரு விஷயம் மட்டும் அவங்க இந்த தம்பி சொன்னதுல ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு. இப்ப நான் வேலைக்கு போறேன், பேங்க்ல வேலை இன்னும் பார்க்குறேன். நான் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணி வாங்கின சம்பளம் இருக்கு இல்லையா, அதை என் பையன் முதல் மாசத்திலே வாங்கிட்டான். அது ஐடி ஃபீல்டுனால. அவர் சொன்னார்ல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறோம்னு. ஆனா அவர் இன்னொன்னு சொன்னார், எங்க அப்பா இப்பதான் ஒரு கார் வாங்கினாரு, ஆனா எங்க அண்ணன் சீக்கிரமே வாங்கிறான். ஒரு தலைமுறை எப்படி இருந்ததுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்ததை வைத்து வாழ வேண்டும் என்ற ஒரு தலைமுறை இருந்தது. ஆனால் ஐடி மாதிரி வந்த பிறகு வந்த உடனேயே எதிர்காலத்தை நினைத்து கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆகி இருக்கிறது. ஐடியில நம்ம தம்பி இருக்கிறாரு, அவர் தலையில எவ்வளவு கடன் இருக்குன்னு அவருக்கே தெரியுமா? ஏன்னா அத்தனை கார்டு வச்சிருக்கிறாரு. ஐடியில வேலை பார்க்குறீங்கன்னா கார் லோன் கொடுக்குறான், வீட்டு லோன் கொடுக்குறான், கல்யாணத்துக்கு லோன் கொடுக்குறான், கொடுத்ததை வாங்கிறான். எனக்கு 50 வயதில் வராத வியாதிகள் இன்றைய ஒரு இளைஞனுக்கு 28 வயதில் வருகிறது. ஏன்? அவன் தூங்குறது இல்ல, ராத்திரி பூரா முழிச்சிருக்கான், ஆந்தையோட அலையிறான். பேசுறீங்க ஐடி ரொம்ப உண்மைங்க. ஒரு சில விஷயங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு கவனச்சிதறல் அதிகம். இந்த கவனச்சிதறலுக்கு எது காரணம் என்றால் அவன் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன், வலைத்தளங்கள். இது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை அது முழுக்க மகிழ்ச்சி தருகிற வளர்ச்சிக்கு உதவுகிற விஷயமாக இருந்தால் பல கல்லூரிகளும் பள்ளிகளும் மொபைல் போன் இன்டர்நெட் யூசேஜுக்கு பள்ளியில தடை விதிக்கிறார்களே ஏன்? அண்ணா யூனிவர்சிட்டியிலே மொபைல் போன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு முறை போட்டாங்க சட்டம். மொபைல் போன்ல கொண்டு வராதீங்கன்னு சட்டம் போடுறாங்க சில கல்லூரிகளை. ஏன்? என்ன படம் எடுக்கிறோம்னே தெரியலையா? அந்தரங்கமாக இருக்க வேண்டிய அத்தனையும் இன்டர்நெட்ல ஏத்தி விடுவது இருக்கா இல்லையா? குடும்பங்கள் பல சிதைந்து போகிறது உண்மையா இல்லையா? எதை எடுத்தாலும் சார், சமூக பிரச்சனைகள் பெருகி வரும்போது அரசாங்கமே வாட்ஸ்அப்பை தடை செய்கிறது சில பகுதிகளில். அதையும் பார்த்துக்கங்க. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். அந்த தம்பி ஒன்று சொன்னார், பட்டிமன்றம் பேசுறதுக்கு பாயிண்ட் எல்லாம் நாங்கள் இன்டர்நெட்ல தான் எடுத்தோம்னு. நித்தின், ஆமா, இதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் நடந்ததே இல்லை. இல்ல இல்ல ஐயா 1961 இருந்து மேடையில் இருக்கிறார். கணக்கு போட்டா 55 வருஷம் ஆச்சு. 55 வருஷமா அவர் இன்டர்நெட் பார்த்து தான் பட்டிமன்றம் பேசுறார். அதுல ஒரு விஷயத்தை சொல்லி அப்புறம் தான் அவர் தீர்ப்பு கொடுக்கிறார். ஏன் தம்பி, என்னமோப்பா எங்க நேரம் இப்படி ஆயிடுச்சு சார். உங்க எல்லார்ட்டையும் இளைஞர்கள்ட்ட நேர்மையா கேட்கிறேன், தொழில்நுட்பம் என்பது தவிர்க்க முடியாதது, அது வரட்டும். ஆனால் அந்த தொழில்நுட்பம் குடும்பங்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா? பெற்றோரோடு பிள்ளைகளை நெருக்கமாக்குகிறதா விலக்கி வைக்கிறதா? உங்க பையனுக்கு மொபைல் வந்தா உங்க பக்கத்தில் நின்று பேசுவானா, தள்ளி போய் பேசுவானா? வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே வந்த மெசேஜ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு வருவானா, இல்ல அப்படியே இருக்கட்டும்னு வைப்பானா? நடுராத்திரி போர்வைக்குள்ள குனிஞ்சு வச்சு இப்படி பார்த்துட்டு என்னடா அப்படின்னா ஒண்ணுமில்லைன்னு தூங்கிடுவான். அது எல்லாத்துக்கும் மேல அந்த போனுக்கு ஒரு செக்யூரிட்டி லாக் வச்சிருக்கான் பாத்தீங்களா? 40,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கி கொடுத்த அப்பா கதறினாலும் அது திறக்காது. அது அலிபாபா கொகை மாதிரி அண்டா காக்கசம் அபு காசம் திறந்துடுச்சு.
அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு, அவர் தான் மாசம் மாசம் ஏர்டெல் பில் கட்டுறாரு. ஆனா அவர் திறக்க முடியாது, இப்படி கூட அப்படி ஒண்ணு பண்ணிடுறான். பண்ணிட்டானா உள்ள என்ன இருக்குன்றது அவனுக்கு தான் தெரியும். நம்ம வீட்டுக்குள்ள நாம சாப்பாடு போடுறோம், நாம வளர்க்குறோம், நம்ம பக்கத்திலேயே இருக்கிறான். அவன் எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பையன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாம செய்வானா? இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உதவுமா? இதுதான் அந்த பையனை வளர்க்க போதான். இது சொல்றதுக்கு அடுத்து பாரதி மேடமும் வரப்போறாங்க. திருவள்ளுவர் கூடா நட்பு அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டார். கூடா நட்பு, அந்த நட்பை கூட வைப்பது ஃபேஸ்புக். ஒரே ஒரு கேள்வி, கிரைம் நிறைய இருக்கு, அது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு. ஆனால் இந்த ஊடகங்கள் வந்த பிறகு சைபர் கிரைம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்கே. ஏன் சார்? வெளிப்படையா சொல்லி ஆகணும். பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகள் சின்னதா ஒரு படம் எடுத்து அந்த குடும்பத்தையே ரோட்ல கொண்டாந்து நிறுத்திடுறாங்க தெரியுமா? வைத்தறிச்சலா இருக்குங்க. கண்ணியமாக வாழ வேண்டிய பலர் இந்த சின்ன ஒரு மொபைல்னால, சின்ன ஒரு ஆசையினால, சின்ன ஒரு ஃபேஸ்புக் தொடர்புனால பரம்பரையினுடைய கண்ணியத்தையே குறைச்சிட்டு வாழ்றாங்க. தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கிற எந்த தொடர்பும் அவசியம் இல்லை. அப்படி இருந்தால் அவன் வளர்ச்சியும் அவன் குடும்ப கௌரவமும் குலைந்து போகும் என்கிற அச்சத்தில் பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறந்துடாதீங்க. இதனால் பலர் தங்கள் பிள்ளைகளை மேல் படிப்புக்கு அனுப்புவது இல்லை. இத்தனைக்கும் காரணமான வலைத்தளங்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் வளர்ச்சிக்கு துணையா? மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள். நடுவர் நல்ல தீர்ப்பு தருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மிகச் சிறப்பான அவையை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதை எதிர்க்கிறதுக்கு பாரதி பாஸ்கர். மிகச்சிறப்பான இந்த தருணத்திலே என்னுடைய அப்பாவையும் நினைத்து கொண்டு இந்த அழகான தலைப்பை தந்ததற்காக இந்த பள்ளியினுடைய தமிழ்துறையை சார்ந்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட நன்றியை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்னாலே திரு ராஜா அவர்கள் வழக்கம் போல ரொம்ப பிரமாதமாக பேசினார். அவர் ஒவ்வொரு முறை பேசி முடித்த உடனேயும் இதற்கு என்ன பதில் சொல்லுவது என்று எல்லாரும் குழம்பி போவதைப் போலவே நானும் இப்போது குழம்பி போயிருக்கிறேன். அதுதான் அவருடைய திறமை. உண்மை பேசுவது மாதிரியே கடைசி வரை பேச அவரால் தான் முடியும். அப்ப இன்ன வரை பொய்யா சொன்னாரு. ஆமாயா, ஆமா. கூடா நட்பு என்று வள்ளுவன் சொல்லி இருக்கிறானே, அது அந்த இணையதளத்திலிருந்து அவனுக்கு வருகிற நட்பு தான் என்று ராஜா அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் கேட்ட உண்மை மாதிரியே இருக்கும், ஆனா உண்மை இல்லை. அதே வள்ளுவன் சொன்னான், அருவினை என்ப உளவோ கருவியால் காலம் அளந்து செய்யின் என்று அதே வள்ளுவன் சொன்னான். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கருவி இருக்கிறதோ அந்த கருவியின் உதவியோடு தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்று வள்ளுவன் சொன்னதை வசதியாக ராஜா அவர்கள் மறந்து விட்டார்கள். உங்களுக்கு மாத்திரம்தான் திருக்குறள் தெரியுமா? எங்களுக்கு தெரியாத? அருள் பிரகாஷ் வந்து சொன்னாரு, யாருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும், யாருக்கு நீச்சல். இவர் உடனே, அவர் ஒரு ஆசிரியர் என்பதை நிரூபித்து விட்டார். இவர் உடனே சொல்றார், யார் யாருக்கு சாப்பிட தெரியும் நீங்கள்லாம் கை தூக்குங்க. அதற்கு பிறகு சொல்லுகிறார், சாப்பாட்டுல ஒருத்த சரியா சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், பகிர்ந்து சாப்பிடணும், இதை சொல்லி கொடுப்பதுதான் சரியான கல்வியா இருக்க முடியும். அதையே நான் வச்சுட்டு பேசுறேன். இப்போ ஒருவனுக்கு சரியாக சாப்பிட தெரியவில்லை, பகிர்ந்து சாப்பிட தெரியவில்லை, நேரத்துக்கு சாப்பிட தெரியவில்லை, உடனே ராஜா என்ன சொல்லுவார்? பார்த்தீர்களா, இவனுக்கு தெரியவில்லை, அதனால் சாப்பாடு ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு தடை என்று ராஜா சொல்லுவாரா? இணையதளத்தை ஒருவருக்கு பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அதற்கு அவர்களை நாம் தயார்படுத்த வேண்டுமே தவிர இணையதளம் வளர்ச்சிக்கு தடை என்று எப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள்?
அதுல அவருக்கு ஒரு கவலை தான் சார் ரொம்ப அதிகம். அவரோட வருத்தம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா சரியா? பாண்டிச்சேரியில ஒரு கல்லூரிக்கு அவர் போயிருக்காரு. என்னவோ லேபுக்கு டைம் ஆயிருக்கலாம், பைவா ஓசிக்கு டைம் ஆயிருக்கலாம், கிளாஸுக்கு டைம் ஆயிருக்கலாம். ஒரு தம்பி 3 தங்கைகளுக்கு பைக்ல இடம் கொடுத்து அழிச்சிட்டு போறாரு. உங்களுக்கு என்ன சார் பொறாம அதுல? சார் எதுவுமே நாம பார்க்கிற பார்வையில இருக்கு சார். அவசரத்துக்கு உதவி பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த தம்பியை நீங்க பாராட்டணும். நீங்க மேடை போட்டு இங்க பாண்டிச்சேரியில நடந்ததா அந்த தம்பியா மறந்துருப்பான், இவர் இன்னும் மறக்கல பாருங்க. அது எப்படிமா மறக்க முடியும்? 3 பேரெல்லாம் ஆச்சு ஓட்டிருக்கேன். மனசு எப்படி துடிக்குது தெரியுமா? இல்ல அது தவறாவே இருக்கட்டும். அந்த தம்பி செய்தது தவறு. இணையதளத்திலிருந்து வந்ததுதான் இது என்று எப்படி சொல்லுகிறீர்கள் நீங்கள்? நீங்க அந்த காலத்துல பார்த்த சிவாஜி கணேசன் படத்துல அவருக்கு 4 காதலிகள் இருந்தது இல்லையா? என்ன எதுனால இணையம் தானே உங்களுக்கு பிணை? அவர் சொல்றாரு கூகுள் என்பது தகவல்களை தருகிறது என்பது நமக்கு வசதி இல்லையா? உண்மையிலே நாம் எது ராஜா சார் சொல்றாரு, ஒரு பையன் தப்பான ஒன்ன கேட்டாக்க அப்பா வந்து தரமாட்டாரு, ஆசிரியர் அடிப்பாரு, ஆனால் கூகுள் அதை தரும் என்று ராஜா சொல்லுகிறார். பட்டிமன்றத்தினுடைய யூடியூபை நீங்க போட்டு பார்த்தா வேற என்னவோ வருது ராஜா சாரினுடைய போன்ல. இல்ல சார், நான் நேர்மையா ஒன்று சொல்றேன். வாழ்க்கையிலும் சரி இணையத்திலும் சரி, நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதைத்தான் பெறுகிறீர்கள். நான் எதை தேட வேண்டும் என்ற தெளிவு யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு இணையம் எந்த நாளும் உதவிதான் செய்யும். கூகுள் கேட்டால் கிடைக்கிறது என்றால் வேறு வழி இல்லை, எங்களுக்கு வேற வழி இல்லை. சார் இங்க பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க பண்ணிருப்பீங்க. எந்த காலத்திலேயாவது உங்களுக்கு 7 கலர் வந்திருக்காதுல்ல? எந்த காலத்திலேயாவது? அட்டெண்டர் உதவி செஞ்சா மாத்திரம் தான் வரும் அது. இப்போ சில விஷயங்கள் வகுப்புகளிலே தெளிவு செய்வதற்கான நேரம் இன்றைய கல்வி திட்டத்தில் ஆசிரியர்களுக்கு முழுமையாக இல்லை. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சான்னு அந்த ஆசிரியர் முழு மனசோட தான் கேட்கிறார். அவருடைய உழைப்பை நான் பாராட்டுகிறேன். ஆனா புரியாதவன் எத்தனை பேர் எழுந்து நின்று எனக்கு புரியலன்னு சொல்லுகிற சூழல் இன்றைக்கு இருக்கிறது. சுழிச்சிருவாரம்மா. ஆமா, ஒண்ணு சில ஆசிரியர்கள் யாராவது சந்தேகம் கேட்க எழுந்த சில ஆசிரியர்கள், அப்துல் ஹக்கீம் காலேஜில் அப்படி ஒரு ஆசிரியர் கூட கிடையாது. சில ஆசிரியர், வெளியில இருக்கிற சில ஆசிரியர்கள் டவுட் கேட்க எந்திரிச்சோன் உட்காரு, எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு, உனக்கு மாத்திரம் புரியலையா என்றால் அந்த மாணவன் வாழ்க்கையில் இனிமேல் கேள்வி கேட்க எழுந்திருக்கவே முடியாது என்பதை அந்த ஆசிரியர் உறுதிப்படுத்துகிறார். என்ன செய்வான்? அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டவுட் கேட்டாக்க கேலி செஞ்சு கொன்னுடுவான். எத்தனை நண்பர்களிடம் சந்தேகம் கேட்க முடியும்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அதுவும் ஒருவேளை நீங்க அவனை விட மார்க் ஜாஸ்தி வாங்கிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே எனிமையாயிருவான். இப்போ எங்களுக்கு வேற வழி இல்லை, நாங்க கூகுளுக்கு தான் போனோம். அங்க போய் எப்படி ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து சரியா பண்ணுவது என்பது 3 டைமென்ஷனல் பிக்சரோட அங்க இருக்கு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கோவேலன்ட் பாண்ட்னா என்னன்னு ஒப்புறான சத்தியமா யாருக்குமே புரியாது. சார் வகுப்புல சொல்லி கொடுக்கலாம், ஆனா அது ஒரு ஆரம்பம் தான். கல்வி என்பது ஒரு சாக்கு பைக்குள் பொருட்களை திணிப்பதல்ல, அது ஒரு தீபத்தை தூண்டி விடுகிற வேலை. எங்களுக்கு சந்தேகங்கள் வந்தால் நாங்கள் எங்கே செல்லுவது? நேற்றைய தலைமுறைக்கு சந்தேகம் வந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா? புரியல, அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே வாந்தி எடு பேப்பர்ல. இன்றைய தலைமுறை இளைஞன் புரியலன்ற சொல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் தேடுகிறேன் என்று அவன் கிளம்புகிறான். நல்ல விஷயத்தை தேடுகிற அவனுக்கு கூகுள் உதவி செய்கிறது.
மாதா பிதா குரு தெய்வம் என்பது போன தலைமுறை, மாதா பிதா கூகுள் தெய்வம் என்பதுதான் இந்த தலைமுறை. இது ஆசிரியர்களுக்கும் சேர்த்து. இன்றைய தலைமுறை எப்படி இருக்கிறது தெரியுமா? மாணவன் எழுந்து கேள்வி கேட்கிறான், சார் ஆசிரியருக்கு தெரியல. ஆசிரியர் சொல்றாரு, இது எனக்கு தெரியல, நீ கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வா, நானும் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு வரேன், நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க பாருங்க. அதுதான் இந்த தலைமுறை மாணவனை அடுத்த தலைமுறைக்கு அழைத்து செல்லும். சேஷாத்ரி சொல்லுகிறார், அவன் சொல்லிடுறான் சம்பளத்தை பகிர்ந்துக்கிடுவோம்ன்றான். இல்லை ஐயா, அதைத்தான் சேஷாத்ரியும் சொன்னார். அது அமெரிக்க கம்பெனி, அங்க போய் நீங்க ஏன் உங்க காசை கொட்டுறீங்க? அந்த அமெரிக்க கம்பெனியினுடைய செயல் தலைவராக இருப்பவர் சுந்தர் பிச்சை என்கிற எங்கள் ஊர் இளைஞர். கூகுள்லயும் சரி நாசாவிலையும் சரி 50% மேல் எங்களுடைய இந்திய இளைஞர்கள் தான் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால், கற்றலின் புதிய முறைகளை இணையதளம் இன்றைக்கு சாத்தியமாகி இருக்கிறது. அது எனக்கு வேண்டாம் என்று சொன்னால் இருட்டறையில் நீங்கள் இருப்பீர்கள். 3 பேர் அப்படித்தான் இருப்பீங்கன்னு சொன்னா நாங்க என்ன செய்ய முடியாது? இருந்துட்டு போங்க. அல்ல, சேஷாத்ரி பேசுகிற போது நான் கடகடன்னு சொல்லிடுறேன் ஐயா, நேரம் ரொம்ப இல்லை. இந்த சுபலட்சுமி நல்லா பேசிச்சு அந்த பொண்ணு. ஒரே ஒரு வருத்தம் தான், ஃபேஸ்புக்கில் மாணவனும் ஆசிரியரும் ஃப்ரெண்டாக இருக்காங்களாம். சுபலட்சுமி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஆசிரியர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற அளவு நாங்கள் ஈனாவானவா? இல்லை, ஹசீன் படத்தை வச்சிருக்காங்க, த்ரிஷா படத்தை வச்சிருக்காங்க. பாவம், ரொம்ப அவுடேட்டட் பொண்ணு. ஹசீனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, த்ரிஷாவுக்கு கல்யாணம் ஆக போகுது. எந்த ஹீரோயின் படத்தை ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா உங்க பக்கத்துல இருக்கிற உங்க அணித்தலைவரை கேட்டு பாருங்க. அவர் தான் எல்லா புது ஹீரோயினுக்கும் அப்பாவா நடிச்சிட்டு இருக்காரு. புத்தகம் படிப்பதை பற்றி ராஜா சார் சொன்னார். என்னதான் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை பிரித்து படிக்கிற மாதிரி வருமானு. அதுவே மாறி வருகிற ஒரு கருத்தாக்கம். இன்றைக்கு புத்தகங்களை படிப்பது கூட இ புக்ல உங்களால படிக்க முடியும். ஒரு புத்தகத்தை நீங்கள் பிரிண்ட் பண்ணுவதற்கு, ஒரு எடிஷனை பிரிண்ட் பண்றதுக்கு எத்தனை ஆயிரம் மரங்களை நாம் பலி கொடுத்து பேப்பரை தயாரிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு நாள் மரங்களை வெட்டி 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 தாள்களை தயாரித்து புத்தகங்களை செய்து கொண்டிருக்க போகின்றோம். அந்த புத்தகம் இ புக் என்று வந்தால் எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கும்? எத்தனை மரங்கள் கொல்வது அங்கே குறைக்கப்படும். இது இந்த இடத்துல தொழில்நுட்பம் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா? நான் மடமடன் சொல்லிடுறேங்க. இந்த சோஷியல் நெட்வொர்க் இல்லாத காலங்களில் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இந்த மாணவனுக்கு படிப்பதற்கு உதவி தேவை என்று வரும். நாம் அதை பார்ப்போம். பாவம், எனக்கு முடியல, எனக்கு வசதி இல்லை, எனக்கு வசதி இருந்தால் இந்த மாணவனுக்கு உதவி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை கிழிச்சு போட்டுருவோம். இன்னைக்கு அதே செய்தி எனக்கு ஃபேஸ்புக்கில் வருது, இல்லை வாட்ஸ்அப்பில் வருது. நான் படிக்கிறேன், எனக்கு வசதி இல்லை, என்னால் செய்ய முடியாது, நான் அதை கிழிச்சு போட மாட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஒரு 100 பேர் இருக்காங்க, அங்க அனுப்புறேன். அவர்களில் யாருக்கு இயலுமோ அவர்கள் அந்த மாணவனுக்கு உதவலாம். எத்தனை மாணவர்கள் உதவி வாங்கி படிக்கிறார்கள் தெரியுமா? செஞ்சி பக்கத்துல இருக்கு. செஞ்சியில ஒரு அரசு பள்ளிக்கூடம். அரசு பள்ளிக்கூடத்துல சுவர் கட்டணுங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க, காசு இல்ல. அந்த கழிப்பறையை மறைப்பதற்கான சுவர், பெண்கள் படிக்கிற பள்ளி எவ்வளவு முக்கியம், காசு இல்லை. என்ன பண்ணாங்க தெரியுமா? நெட்வொர்க்ல போய் தேடி பார்த்தாங்க, கூகுள் சர்ச் பண்ணாங்க. இந்த பிரச்சனை இருக்கிற வேற பள்ளி கல்லூரியில எப்படியா சால்வ் பண்ணிருக்காங்களான்னு அவர்களுக்கு தெரிய வந்தது. ஆப்பிரிக்க நாட்டிலே இந்த மாதிரியான ஒரு இடர் வந்த போது நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறோமே பெட் பாட்டில்ஸ், இந்த பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கே, அந்த பிளாஸ்டிக் பாட்டில்களை வைத்துக்கொண்டே சுவர் அமைக்கிற முறை ஒன்று இருக்கிறது என்று தெரிய வந்து இன்றைக்கு அந்த செஞ்சி பள்ளிக்கூடத்தில் 30 அடிக்கு அந்த சுவரை அமைத்திருக்கிறார்கள். அதுதான் அந்த மாணவிகளுக்கு இன்றைக்கு பாதுகாவலாக இருக்கிறது. அடிப்படையிலே இணையதளம் என்பது நாம் அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக உதவுகிறது. ஒன்று. இரண்டாவது, இன்றைய உலகில் வெற்றி என்பது தொடர்பு கொள்ளுதலில் இருக்கிறது. கொலாபரேட் அண்ட் கம்யூனிகேட். இது 2 தான் இந்த உலகத்தின் வெற்றிக்கு தேவை. அப்துல் ஹக்கீம் பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கிற ஒரு மாணவன் ஃபைனல் இயர்ல இருந்துட்டு இருக்கான். ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கான். அந்த ப்ராஜெக்டை பற்றி வேற ஒன்றும் வேண்டாம், இணையதளத்தில் அவன் பதிவு செய்தால் சிங்கப்பூரிலிருந்து அவனுக்கு ஜாப் இன்டர்வியூக்கு கால் வருகிறது. அவன் சொல்லுகிறான், சிங்கப்பூருக்கு போற அளவு எனக்கு காசு இல்லைங்க, வசதி இல்லைங்க என்று சொன்னால், நீ வரணும்னு யாருப்பா சொன்னா? ஸ்கைப்ல இன்டர்வியூ வச்சிருக்கலாம். ஸ்கைப்ல இன்டர்வியூ நடக்கிறது, அவன் தேர்வு செய்யப்படுகிறான் என்று சொன்னால்
இவங்க 3 பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது. அவனுடைய பயோடேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணி புறா கால்ல கட்டி சிங்கப்பூருக்கு அனுப்புங்க. காலம் வளர்ந்து வருகிறது. இணையதளம் இன்றைக்கு ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இந்தியாவின் ஏன் உலகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கணித மூளை என்று யாரை சொல்லுவீர்கள்? ராமானுஜனை சொல்லுவீர்கள். ராமானுஜன் மிக குறைந்த ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கண்டுபிடித்த தியரங்களை அவருடைய மறைவுக்கு பிறகு ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். கிட்டத்தட்ட 7 வருஷங்களை ராமானுஜன் தன்னுடைய வாழ்க்கையில் வீணடித்திருக்கிறார். ஏன் தெரியுமா? ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட தேற்றங்களை திரும்பவும் அவர் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார். இதை யாரோ ஒருவர் கண்டுபிடித்து விட்டார் என்ற தகவலே அவருக்கு வரவில்லை. ஆனால் இன்றைக்கு பிசிக்ஸ் படிக்கிறவங்க, பயோடெக்னாலஜி படிக்கிறவங்க, காமர்ஸ் படிக்கிறவங்க, பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறவங்க, இந்த நிமிஷத்தில் உலகத்தில் அந்த துறை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் விரல் நுனியில் உங்களால் பார்க்க முடியும் என்று சொன்னால், இன்னொரு முறை ராமானுஜன் போல தன்னுடைய விலை மதிப்பில்லாத நேரங்களை இனி எந்த இந்திய பிரம்மாண்டமான விஞ்ஞானியும் இழந்துவிட மாட்டான் என்பதை இணையதளம் உறுதிப்படுத்துகிறது என்றால், பெருமக்களை, எதோடு வேண்டுமானாலும் சண்டை போடலாம், தொழில்நுட்பத்தோடு சண்டை போடவே முடியாது. அதில் குப்பை இருக்கிறது, ஆபாசம் இருக்கிறது என்று சொன்னால் அது அதிலே நதிப்பிரவாகமாக ஓடுகிற கங்கையிலே குப்பைகள் அடித்துக் கொண்டு வருகிற போது கங்கை மாசுடைத்தது, இனிமேல் அது எங்களுக்கு தேவையில்லை என்று எந்த இந்தியனும் சொல்ல மாட்டான். அப்படித்தான் பெருகி வருகிற தொழில்நுட்பத்தை மாணவர்கள் கை கொண்டு மென்மேலும் உயர்ந்து இந்த கல்லூரி வரலாற்றில் தங்களுடைய பொன்னேடுகளை பொறிக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, ஒரு 6 அறிஞர்கள் தங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை நம்முனரே பகிர்ந்திருக்கிறார்கள். எத்தனை நெருக்கடிகள் வந்த போதும் கூட, சாப்பாட்டு வேலை வந்துருச்சோ, தொழுகை சரி போறவங்க போயிட்டாங்கன்னா ஒரு கொஞ்சம் அமைதி, அதான் 1:30 மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னாங்க. இப்போ மணி 1:15 ஆயிடுச்சு. ஒரு 15 மணி அதிகம், அதிகம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் முடிச்சிடலாம். அதனால 6 பேருமே ஒருவரை விஞ்சி அவர்கள் தொடுத்திருக்கின்ற இந்த விவாதம் இருக்கு பாருங்க. இந்த விவாதத்துக்கு முன்னாடி நம்முடைய சிந்தனை குழம்பி போயிருக்கு. ஏன்னா துணை என்று சொல்லுகிற கட்சி பேசுகிற பொழுதெல்லாம் அவர்கள் பின்னரையே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அங்கே ஓடிய ஓட்டத்தை தடாரி என்று சொல்லி தடை என்ற கட்சி அது பிடித்துக்கொண்டு இழுத்துக்கொண்டே ஓடுகிறது. ஆக நாம் 2 பக்கமும் அடிபடுகிற ஆட்களாக எவர் பின்னரே இப்போ நிற்பது என்று சொல்லி தடுமாறி போய் திகைத்து கொண்டு நிற்கிறோம். அதில் முதல்ல ஒன்று நான் நம்ம நித்தினுக்கு சொல்லிக்கிறேன். உள்ளபடியே இந்த வாட்ஸ்அப் இருக்கு பார்த்தீங்களா, அது என் பேரன் தான் போட்டு விட்டான். எனக்கு அது சத்தியமா என்னன்னு தெரியாது. உண்மையை சொல்றேன். அது ராஜா சொன்னதும் சத்தியம்தான், அது உண்மை. நான் இப்போ அவங்ககிட்ட தான் கேட்டேன், இது எப்படிடா பயன்படுத்துறது பேசுறதுக்குன்னு. இதை நீ பார்க்கணும், இதை தட்டி பார்த்துக்க, அழிக்கணும்னா இதை தட்டு அழிச்சுக்கன்ட்டான். அதோட முடிச்சுக்கிட்டேன். நான் யாருக்கும் வாட்ஸ்அப்பில் இதுவரைக்கும் ஒரு துண்டுக்காணி செய்தி கூட அனுப்புனதே இல்லை. அப்படி எவராவது அனுப்பி இருப்பதாக சொன்னாங்கன்னு சொன்னா அவர் சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். அதனால இது உண்மை. வெறும் அதுக்கு மேல நான் அதை சொல்ல விரும்பலை. இதுதான் உண்மை. சரி, இப்போ அது முடிஞ்சிருச்சு. ஆனா எல்லாரும் இதை வைத்திருக்கின்ற ஒரு வசதி, இது வசதி தான். இது கூடாது என்று சொல்ல மாட்டேன். நான் கையில் இருக்குது, நம்ம எல்லாரும் கையிலையும் ஒரு வசதி இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒரு தொலைபேசி வந்திருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டில் தொலைபேசி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிடுவாங்க, ஆள் வருவாங்க.
வந்து நம்மளை கூட்டிக்கிட்டு போவாங்க. அங்கே கூட்டிக்கிட்டு போய் அங்கே உட்கார்ந்து இருக்கணும், நெடுநேரம் உட்கார்ந்து இருக்கணும். நெடுநேரம் உட்கார்ந்துருந்து அவர் சொல்லுவார் எது வருது அப்படின்னு சொல்லி. ஒரு முறை நான் மாட்டிக்கிட்டேன் அதில். அப்போ நான் பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கேன். அது ஒரு மழைக்காலம். நான் பேப்பர் திருத்திக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த தம்பி கூப்பிட்டாரு, ஐயா உங்களுக்கு இது வந்திருக்குது, நீங்கள் வரணும் இந்த ஊரில் இருந்து. அங்கே நான் அப்போ சீஃபு தான் கூப்பிட்டுருக்காரு. ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கும் போல இருக்கே நம்ம திருத்தினதில்லை அப்படின்னு சொல்லி, சரி நான் வரேன் தம்பி அப்படின்னேன். அவர் சொன்னார், நான் போகிறேன், எனக்கு கொடுங்க ஏதாவது கொடுங்க அப்படின்னாரு. உள்ளபடி அப்போ நான் ரொம்ப வறுமைப்பட்டுக்கிட்டு இருந்த காலம். இவர் கேட்டதும் எனக்கு பிடிக்கலை. நான் உடனே அவரை அப்படி பார்த்து, என்ன தம்பி அவர் கூப்பிட்டுருக்காரு, நான் உனக்கு எதுக்கு தரணும் அப்படின்னு கேட்டேன். அந்த தம்பி, இல்லை நான் அந்த செய்தி சொல்ல வந்திருக்கேன்ல, நீங்கள் ஏதாவது எனக்கு தரணும் அப்படின்னாரு. இல்லையா என் கையில் பணம் இல்லை அப்படின்னா, உனக்கு தரணும்னு எதுவும் இருக்கா, ரசீது போட்டு தருவியா அப்படின்னு. ஓ ரசீது போடணுமா உங்களுக்கு, சரி சரி அப்படின்னு போயிட்டார். நான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கேன். உட்கார்ந்துருந்தா அவர் வந்து இவர் அந்த கூப்பிடுறவர்கிட்ட ஏதோ போய் அந்த தம்பி போய் சொன்னார். அவ்வளோதான், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கேன். எல்லாரும் வந்தவங்களுக்கு, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு இருக்கு, வந்துருச்சு கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு நான் போய் கேட்குறேன், தம்பி அது வந்துருச்சா அப்படின்னு. இன்னும் வரலையா, வந்தால் தான் கூப்பிடுவோம்லன்னாரு. என்ன எவ்வளவு சிரமம்ன்றீங்க. கடைசியில் 1.5 மணி நேரம் மேலே உட்காந்துருந்துட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், தம்பி நான் காத்திருந்தேன்றதை அவர்கிட்ட வந்தால் சொல்லிடுங்க, அவர் கூப்பிட்டாருன்னு சொன்னால், ஏன்னா எனக்கு பேப்பர் திருத்துற வேலை கிடக்கு, நான் வரேன் தம்பி அப்படின்னு. அவர் இப்படி என்னை பார்த்து சிரித்தார், இப்படி ஒரு கிறுக்கு போயிருக்கானே அப்படின்னு. அப்புறம் நில்லுங்க, நான் வாசலுக்கு போன ஒருபாடு, அந்த வாசல் போய் கீழே இறங்க போகிறேன், ஐயா இருங்க உங்களுக்கு வந்துருச்சுன்னாரு. அப்போ என்னன்னு பார்த்துக்கங்க, அவ்வளவு துன்ப துயரங்களில் இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு சின்ன விவகாரம்னா அப்படி ஒன்றா நம்ம செல்போன் நம்பர் அவர்கிட்ட இருக்கு, அங்கேருந்து நமக்கு தந்துடுறது, நம்ம இங்கேருந்து அவர்கிட்ட பேசிடுறோம். அப்போ வீட்டுக்குள்ளே இருந்த இடத்திலிருந்தே எவரிடம் பேச வேண்டுமோ அவரிடமே நாமே பேசிடுறோம். அது எவ்வளவு தொலைவாக இருந்தாலும் சரி. இப்போ இது ஒரு வசதி தான். இந்த வசதி நமக்கு கிடைச்சிருக்கே, இது துணைதானே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது சரியா, யாரிடம் பேசுறே, இந்த வசதியை வைத்துக்கொண்டு நீங்க எங்கெங்கே தப்பு பண்ணிடுறியே அப்படின்னு இந்த பக்கத்தில் சொல்றாங்க. 2 பக்கமும் உண்மையா தெரியுது. என்ன பிரச்சனை உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா, பயன்படுத்துகிற நானு யாரால் படைக்கப்பட்டவன், இறைவனால் படைக்கப்பட்டவன். நான் பயன்படுத்துகிற கருவி இருக்கு பாருங்க, அது யாரால் படைக்கப்பட்டது, என்னால் படைக்கப்பட்டது. என்னால் படைக்கப்பட்டிருக்கிற கருவி எனக்கு உதவியாகவும் இருக்கிறது, துணையாகவும் இருக்கிறது, எனக்கு சில வேளைகளில் தடையாகவும் இருக்கிறது. அப்படின்னா இந்த கருவியை வேண்டாம் என்று சொன்னால், தவறாக பயன்படுத்துகிற மனிதன் இருக்கிறான் பாருங்க, இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன், அவனை யார் படைச்சது, இறைவன் தானே படைச்சிருக்காரு. அப்படின்னா அந்த மனிதனை அழிச்சிடுவோமா? மனிதனை அழிக்க முடியாது. என்னன்னா கருவி தவறானது தான், சில வகைகளில் தவறானது தான். ஆனா தவறானது என்பதினாலேயே கருவியை தள்ளிவிட முடியாது. நீங்க என்ன நோக்கத்தில் பயன்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்து இருக்கு. உங்களுடைய நோக்கம் நல்லதாக இருந்தால், இப்ப இவங்க சொல்றாங்க இந்த 3 பேருக்கும் நோக்கம் நல்லா இருக்கு. நோக்கம் நன்றாக இருப்பதினாலே இவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். இங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பையன் சொல்றாரு பாருங்க, அந்த பையன் தேடல் போயிருந்த போது அவன் எந்த செய்தி நல்ல செய்தியை தேடுறானோ அதுக்கு பதில் சில கெட்ட செய்தியும் வந்துடும். அதை
தடுக்க முடியாது. ராஜா சொல்றாரு தடுக்க முடியாதுன்னு. சரி, செய்தியை தடுக்க முடியாது, ஆனா சிந்தையை ஒடுக்க முடியும். செய்தியை தடுக்க முடியாது, அது உண்மை. ஆனா அவ என்ன சொல்லியிருக்கிறா, அந்த சிந்தையை ஒடுக்குவதற்காகத்தான் நமக்கு என்ன தந்திருக்கிறாரு, இறைவன் சிந்தையையும் கொடுத்து ஒரு வார்த்தைகளையும் கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் அவர்களுடைய வேதம் இருக்கு. அந்த வேதம் சொல்லி கொடுக்குது, டேய் இது நல்லது இதை எடுத்துக்க, இது கெட்டது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவன் தகப்பன், தாய். நாம் சொல்லிக் கொடுத்திருந்தால் நம்முடைய பிள்ளை இந்த செய்தி தவறு என்று வந்தவுடனேயே தகப்பனை அழைத்து தாயை அழைத்து இதில் தவறானதும் வருகிறது என்று சொன்னால் தந்தையும் தாயும் தங்களுடைய மனம் குளிர ஆனந்த கண்ணீர் வெடித்து என் பிள்ளையை பெறுவதற்கு நான் தவம் இருந்திருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அல்லவா? ஆனால் மறைமுகமாக அவனாகவே தனியாகவே மனம் கழித்தான். அதனுடைய விளைவுகளின் மொத்த பயனை அனுபவிக்க போகிறது யாரு? அவன் மட்டுமல்ல, அவன் தகப்பனும் தாயும் கூட சேர்ந்து அனுபவிக்க போகிறார்கள் என்பதை அவன் உள்ளபடியே உணர்ந்திருப்பான் என்று சொன்னால் தவறான வழிகளில் அவன் போக மாட்டான். அதனாலே கருவிகளை நாம் குறைவாக சொல்லிக்கொண்டு தள்ளிவிட முடியாது. இனிமேல் நன்மையும் அறிவும் எத்திசைத்தனினும் யாவரே தரினும் அது கொண்டு வாழ்வது நல்லது என்று பாரதி சொல்லுகிறத பார்க்கிற போது, நன்மையும் அறிவும் எந்த திசையிலிருந்து வந்தாலும் சரி, பிள்ளைகளே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த கருவி இருக்கிறதே, உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய உலகத்திற்கு, இறைவனை நம்புகிற உலகத்திற்கு, நல்ல வழியில் நடக்கிற உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்கிற வழிகளை காட்டுவதாக இது இருக்குமானால் அதை பயன்படுத்துவதில் தவறு ஏதுமில்லை. ஆனால் அதில் எங்காவது பிழை வருமானால் அந்த கருவியை அணைத்து விடுவது, நெஞ்சத்தில் அணைத்து விடுவதல்ல, நெஞ்சத்திலிருந்து தூக்கி எறிந்து விடுவதுதான் நல்லது. அதனால் உள்ளபடியே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இதை பழமையும் புதுமையும் வருகிற பொழுது, புதுசு வந்துச்சுன்னு சொன்னால் எப்போதுமே கொஞ்சம் நெருடல் ஏற்படத்தான் செய்யும். நாம் இதை வேண்டாம் என்று சொன்னோம் என்றால் ஒரு கத்தியை கூட நாம் வேண்டாம் என்று தான் சொல்ல வேண்டியிருக்கும். என்னால் கத்தி என்பது பழம் நறுக்குவதற்கும் பயன்படும், என் கழுத்தை அறுப்பதற்கும் பயன்படும். அறுக்கிற பொருளா எனக்கு என்னுடைய சிந்தை இவருடைய கழுத்தையும் அறுப்பதற்காக நான் அந்த கத்தியை எடுத்திருக்கிறேனா, இந்த பழத்தை அறுத்திருக்கிறேனா என்பதான் விஷயம். நான் பழத்தை அறுக்குகிறவனாகவே இருக்கின்ற புத்தியை இறைவா எனக்கு கொடு. நான் நல்லதை தேடுகிறவனாக இருக்கிறவனுக்கான மனத்தை சிந்தையே எனக்கு கொடு என்று சொல்லி அவனை 3 வேளை அல்ல 5 வேளைகள் அல்ல தொழுது கொண்டே நம்முடைய வாழ்க்கை சிந்தையை ஒழுங்குபடுத்துவோம். இந்த கருவி பயன்படுத்துவதனாலே நமக்கு தடை இல்லை, அது ஒரு துணைதான். நிச்சயமாக எதிர்காலத்திற்கு நிச்சயம் அது உதவியாகத்தான் இருக்கும். அதை பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள். ஆனால் அதே நேரத்தில் அதோடு கூட தவறான வழியில் பயணிக்க பழகாதீர்கள். அதை பழகிருக்கிற வேலை வருகிற பொழுது இறைவன் உங்களை துணை நின்று தடை செய்யட்டும், அவன் திருக்கரங்கள் உங்களை காக்கட்டும் என்று சொல்லி வேண்டி வாழ்த்தி துணையே என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.